என்ன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியால் இல்ல கடல்னா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியால் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா செக் செக் நிர்வாகிகள் அவரவங்களை இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மேடை இருக்கிற கொஞ்சம் நிர்வாகி எல்லாருமே கொஞ்சம் வெளியே வந்துடும். இப்பொழுது நிகழ்விற்கு வருகை தந்துள்ள மாநில நிர்வாகிகள் கொள்கை தலைவர்களுக்கு மரியாதை செலுத்த உள்ளார்கள். நமது தமிழக வெற்றி கழகத்தின் உறுதிமொழியை வாசிக்க கழகத்தின் மாவட்ட துணை செயலாளர் அக்கா சரண்யா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். உறுதிமொழி எல்லாரும் எழுந்து நில்லுங்க கொஞ்சம். எல்லாம் அப்படி கை வைங்க. நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நம் அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சமத்துவம், சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனிமனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மத சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கிறேன். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைத்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும்
என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதியளிக்கிறேன். நன்றி. இந்நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக நமது தமிழக வெற்றி கழகத்தின் மாநில நிர்வாகிகள் வருகை புரிந்துள்ளார்கள். அவர்களுக்கு இப்பொழுது மாவட்டத்தின் கழக செயலாளர் மரியாதை செலுத்தும் நேரம். இப்பொழுது நமது மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் வி. சிவா அவர்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவார். நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை ஆற்ற மாவட்டத்தின் கழக செயலாளர் அண்ணன் வி. சிவா அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எல்லா புகழும் தளபதிக்கு. இந்த சத்தம் வரப்போற 2026 தேர்தலில் தளபதியை முதலமைச்சர் ஆக்குவன்றத இந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் முதலாளா நான் கொள்றேன். தளபதிக்கு மிக மிக பிடிச்ச தொகுதியாக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியை எடுத்துட்டு போய் பொதுச் செயலாளர் அவர் கையில் நான் கொடுத்துட்டேன். கடந்த ஒரு வருஷம் 17 நாள் ஆகுது பொறுப்பு வாங்கி பொதுச் செயலாளர் என்னை கொடுக்கும்போது 2600 உறுப்பினர்கள் கொடுத்தாங்க. வெற்றிகரமாக உங்களுடைய தயவில் 44,000 உறுப்பினர்களை சேர்த்த பெருமையை உங்களுக்கு மட்டும்தான் கொண்டு போய் சேர்க்கிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய கழக தலைவருக்கும் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பெரம்பூர் செயல் வீரர் கூட்டத்திற்கு மாநில நிர்வாகி அண்ணா செங்கோட்டை அண்ணன் அவர்களும் ஆதவன் சார் அவர்களும் ஜேசிடி பிரபானன் அவர்களும் இந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறேன். இந்த இன்னும் 35 நாள் மட்டும்தான் இருக்குது. நம்ம தூங்கவே கூடாது. முழுசாக உங்களை அரசியல்வாதியாக நம்ம மாற்றிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் தளபதி ஜெயிக்கணும் என்ற மந்திரத்தை ஏற்றிக்கிட்டு நம்ம வேலை செய்யணும். அதுக்கு எல்லாருமே ஒற்றுமையோடையும் நம்மளுடைய குறிக்கோளையும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வேலை செய்யணும். நம்ம சாதாரணமாக இந்த இடத்துக்கு வரல. கிட்டத்தட்ட 14-15 வருஷம் உழைச்சி நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். எனக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே சீனியர் தான். ஆனால் உங்களை நான் வழி நடத்தினது போனது எல்லாமே என்னை மட்டும் சேராது, உங்கள் எல்லாரையுமே சேரும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு ஆளும் மனசில் ஏற்றிக்கிங்க. அடுத்த 35 நாள் நம்ம வேலை செய்கிறத விட தளபதியோட மந்திரமாக மனையில் ஏற்றிக்கிட்டு நம்ம வேலை செஞ்சு நம்ம முதலமைச்சராக தளபதி அறையில் ஏற வைப்போன்றதை உறுதிமொழியாக ஏற்றிங்க. வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள சிறப்புரை ஆற்ற அண்ணன் ஜெகதீஷ் பாண்டியன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். தமிழகம் தடுமாறும் போது தாங்கி பிடிப்பதும்
தடம் மாறும்போது தட்டி கேட்பதும் தளபதியினுடைய சித்தாந்தமாக இருக்கிற போது சொல்லுக்கு முன் செயல் என்று தளபதி சொல்கிற வேலையை மட்டுமல்லாமல் சிந்திக்கிற வேலையையே சிறப்பாக செய்து காட்டுகிற நமது ஆண் தாயாக விளங்கக்கூடிய நமது கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும் மேடையிலே வீற்றிருக்கிற ஐயா செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஆதவ அர்ஜுன் அவர்களுக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரபாகரன் அவர்களுக்கும் ஐயா பாபு அவர்களுக்கும் ஏனைய நமது உறவுகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஏதோ நடக்க இருக்கிற தேர்தலுக்கு நடக்கிற செயல் வீரர்கள் கூட்டம் போல் அல்ல, நடந்து முடிந்த தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரு வெற்றி விழாவாகத்தான் இந்த கூட்டம் இங்கே இருக்கிறது. ஓடாத மானும் போராடாத இனமும் வென்றதாக வரலாறு இல்லை. இன்றைக்கு தமிழகத்தில் போராடக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகத்தான் என்பதை நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு மாவட்ட கழக செயலாளருடைய பெயரை அறிவிக்கிற போதே இப்போது இருக்கிற சட்டமன்ற நாடாளுமன்ற அமைச்சர்களுக்கு கிடைக்காத ஒரு பாராட்டு சிவாவுக்கு கிடைக்கிறது என்றால் அதுவும் தமிழகத்திலேயே முதன்மையான தொகுதியாக 44,000 உறுப்பினர்களை பெற்றிருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதியாக இது விளங்குகிறது. நம்மளை பார்த்து கட்டமைப்பு இல்லை என்கிறார்கள். தமிழகத்தில் கட்சி ஆரம்பித்து 3வது ஆண்டு துவக்க விழாவிலேயே நமது பொதுச் செயலாளர் சொல்லியது போல 1,40,00,000 உறுப்பினரை கொண்டிருக்கிற பேர் இயக்கம் தமிழக வெற்றி கழகம். அந்த 1,40,00,000 உறுப்பினர்களும் நீங்கள் அதிகமாக உழைக்க தேவையில்லை. ஒவ்வொரு வாக்கை பெற்றாலே 2,80,00,000 வாக்கை பெற்று 60 விழுக்காடு வாக்கை பெற்றால் நம் தளபதி ஜென்ஜார்ஜ் கோட்டையிலே விஜய் என்கிற நான் இந்திய அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு என்ற குரல் ஒலிக்கிற போதுதான் தமிழகத்தினுடைய குரல் கட்டாயமாக ஒலிக்கும். நீங்க அச்சப்படவே தேவையில்லை, ரொம்ப எளிதா வென்றலாம் நம்ம. ஏன்னா 44,000 உறுப்பினர்கள் இருக்காங்க. மொத்த பூத்தே 300 பூத்து தான். ஒவ்வொருத்தரும் பூத்துக்கு ஆள் போடவே இல்லாத அலைந்து கொண்டிருக்கிற போது நீங்கள் நினைத்தால் ஒவ்வொரு பூத்துக்கும் 40,000 பேர் நீங்க 100 வாக்குச்சாவடி முகர்களை நீங்கள் போட்டால் கட்டாயமாக நம்ம வெற்றி பெற்றுவோம். அதனால்தான் நம்ம தளபதி சொன்னார், அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர், போர் என்பது ரத்தம் சிந்துகிற அரசியல். இந்த தேர்தலும் ரத்தம் சிந்தாத போர் தான். ஆனால் நாம் துறைமுகத்திலே நமது உறவுகள் ரத்தம் சிந்திருக்கிறார்கள். அந்த ரத்தத்தின் மீது சபதம் ஏற்போம். தீய ஆட்சியை அகற்றி தூய ஆட்சியை இந்த மண்ணிலே நிறவே நீங்கள் அதிகமாக எதையும் செய்ய வேண்டாம், விசில் அடித்தாலே போதும். இந்த ஆட்சியை வீழ்த்த துப்பாக்கி தேவையில்லை, நமக்கு வேறு எந்த ஆயுதங்களும் தேவையில்லை. ஒரே ஆயுதம் இந்த விசில் தான். இந்த ஒளி கட்டாயமாக ஒலிக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்யணும்? பட்ட நிரம்பில் பழையபடி சென்னீர் சொட்ட உணர்ச்சி சுரக்க விழுந்தோடி தட்டுங்கள் தோழர்களே, தட்டுங்கள் தோழர்களே, தமிழர் நெஞ்சமெல்லாம் தட்டுங்கள் தோழர்களே. மானம் உறங்கியது, மான மரத்தமிழர் தானே உறங்கியது. மண்ணில் மணித்தமிழின் கண்ணீர் மறைய தமிழகத்தில் தளபதியின் ஆட்சி தலைக்க தட்டுங்கள் தோழர்களே, தட்டுங்கள் தோழர்களே, தமிழர் நெஞ்சமெல்லாம் தட்டுங்கள் தோழர்களே என்று கூறி வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் ஒவ்வொருவரும் போர் வீரர்களாக செயல்பட்டு காலை நீங்கள் நடக்க இருக்கிற தேர்தலில் முதலில் வாக்கை நீங்கள் விசில் பொத்தானை அழுத்துகிற போது நம் தீய சக்தியுடைய சூரியன் மறையும், இலை உதிரும், தாமரை கருகும் என்று கூறி விரைவுகிறேன். நன்றி. நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக சிறப்புரையாற்ற நமது மாவட்டத்தின் செயற்குழு உறுப்பினர் அக்கா தேவகி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். வட சென்னை, வட சென்னை, வட சென்னை.
வடசென்னை வடக்கு மாவட்டத்தின் செயல் வீரர்கள் கூட்டத்தை தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கும் எங்களுடைய தலைமை தளபதி சிவா அவர்களே, விழாவிற்கு வந்து எங்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கும், இன்றைக்கு எல்லா மாவட்டம் இங்க பார்த்துட்டு இருப்பாங்க, சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய அரசியல் ஆசான், எங்களின் இதய தெய்வம் அண்ணன் ஆனந்த் அண்ணன் அவர்களே, இருபெரும் ஆளுமைகளின் மந்திரி சபையில் மந்திரியாக இருந்து இன்றைக்கு நம்முடைய தளபதியை முதல்வர் ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே வந்திருக்கின்ற அருமை அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே, தேர்தல் மேலாண்மையின் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்களே, அண்ணன் VS பாபு அவர்களே, திருவள்ளூர் மாவட்டத்தின் செயலாளர் அருமை சகோதரன் ML பிரபு அவர்களே, தனிகா அவர்களே, அண்ணன் ஜெகதீஷன் அவர்களே, JCD பிரபாகரன் அவர்களே, எனக்கெல்லாம் பேச கத்து கொடுத்து இப்படிதான் பேசணும்னு அப்பப்ப இன்ட்டு கொடுத்துன்னு இருக்கிற தலைமை கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்களே, அருமை தம்பி, ஊடகம் என்றாலே ஒரு பயம் இருக்கும், அந்த ஊடகத்துக்கே பயத்தை காட்டுகின்ற ரமேஷ் அவர்களே, சட்ட வல்லுநராக அமர்ந்திருக்கும் அண்ணன் தன்ராஜ் அவர்களே, இந்திரா அவர்களே, பகுதி கழக செயலாளர்களே, வட்டக்கழக செயலாளர்களே, சார்பு அணி நிர்வாகிகளே, ஊடக அணி நிர்வாகிகளே, தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வடசென்னை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தேவகியின் வணக்கம். அதாவது இந்த தீய சக்தி கருணாநிதி ஆட்சியில் இருக்கிற இந்த முதல்வர் ஸ்டாலின் திமுகவின் கடைசி முதல்வர். இதுக்கப்புறம் அவங்க ஆட்சியில முதல்வரே கிடையாது, ஆட்சியே கிடையாது. நம்மதான் போடு விசில, போடு விசில. எது ஏதோ தடை பண்ணணும், ஆனா அதுல எல்லாம் தடை பண்ண மாட்டாங்களாம். விசில பாக்கெட்ல எடுத்துன்னு போனா கூட தடையாம், கிரவுண்ட்ல ஊதுனா தடையாம், குப்பைக்காரங்க ஊதுனா தடையாம். விசில சத்தத்தை உன்னால தடை செய்ய முடியுமா? இந்த ஓசை காற்றிலே கலந்து உலகம் முழுக்கும் இசைத்துக் கொண்டிருக்கிறது அல்லவா? அதுக்கு தானே பொறிச்சின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்ப என்ன பண்ணுவேன், இப்ப என்ன பண்ணுவேன்? விசிலு இந்த இன்னைக்கு சில எங்கள் மாவட்டத்தில் உள்ள சில குறைபாடுகளை இங்க சொல்லிடுறேன். இங்க குடிநீர்ல கழிவு நீர் கலந்து வருகின்றது சில பகுதிகளிலே, நம்பர் 1. இரண்டாவது, சாஸ்திரி நகர், பிவி காலனி, தாமோதர நகர், எம்ஜிஆர் நகர் பகுதிகளுக்கு பட்டாவே கிடையாது. எல்லாம் பாதிச்சவங்க தான் கை தட்டுறவங்க எல்லாம், பட்டாவே கிடையாது. ஏன்னா நான் இதே வியாசர்பாடியில் தான் பிறந்து வளர்ந்து, எனக்கு 62, பட்டாவே கிடையாது. பட்டா இல்லாமல் இருக்கிறாங்க சில பகுதிகள். தெரு விளக்கு கிடையாது, போக்குவரத்து கிடையாது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிடையாது. சில இடங்கள்ல மேம்பாலன்ற அடிக்கல் நாட்டி கல் பேந்து அவங்களே வீட்டுக்கு போற நேரம் வந்துடுச்சு. அந்த அடிக்கல்லை தகர்த்து விட்டு நம்ம கல்லை நட்டு நம்ம புரட்சி தளபதி எல்லாத்தையும் திறந்து வைக்க போறாரு. அதுதான் உண்மை. குறைந்த வருமானத்தில் நிறைய மக்கள் இங்கே உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணா. தொழிற்பேட்டைகள் அதிகமாக இங்கே தேவைப்படுகிறது. வேலை வாய்ப்பு இல்லாமல் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த நேரத்தில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த அளவுக்கு என்னை வளர்த்து விட்ட என்னுடைய பொதுச் செயலாளருக்கு நான் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய உழைச்சிருக்கோம், அதற்கான அங்கீகாரத்தை
நம்முடைய மாவட்ட செயலாளர் பெற்றிருக்கிறார். ஒவ்வொருவரின் உழைப்பும் அதில் இருக்கிறது. பயிரிட்டு வளர்த்து எதிராளிகளினுடைய கண் பார்வையிலிருந்து அதை நாம் பாதுகாத்து பத்திரமா எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். நடுவில் எந்த களவாணி பயில நுழைஞ்சிடக்கூடாது. மக்களே, தம்பிங்களே, கவனமாக கொண்டு போயிட்டு அறுவடையை சிறப்பாக செய்ய வேண்டும். மற்ற மாவட்டத்தை காட்டிலும் நமது மாவட்டத்திலே அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்திலே தளபதியால் அடையாளம் காணப்படுகின்றவர்கள் ஜெயிக்கணும். நம்முடைய உழைப்பு அவ்வளவு பெரியதாக இருக்கின்றது. இவங்க வேற கனவு காணுன்னு சொல்லிட்டாங்கண்ணா. நாங்களும் கனவு காண்டுட்டோம். நம்முடைய தளபதி செஞ்சார்ஜ் கோட்டையில் முதல்வராவது உறுதி. கனவு அது நிஜமாக போகின்றது. கோட்டையிலே உட்கார்ந்து விசிலை அடித்து கோப்புகளிலே கையெழுத்து போடுகின்ற காலம் நெருங்கி விட்டது. நமது சின்னம், நமது சின்னம் உண்மை சின்னம், உழைக்கும் சின்னம், வெற்றி சின்னம். வெற்றி சின்னமாம் விசிலுக்கு வாக்களித்து தமிழக வெற்றி கழகமாம் நமது கழகத்தின் வெற்றியை உலகெங்கு பரவ செய்வோம். நன்றி, நன்றி. வாக்களித்த மாவட்ட செயலாளருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். இந்நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக சிறப்புரை ஆற்ற சென்னை கிழக்கு மாவட்டத்தின் துணை செயலாளர் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். வாழ்க தளபதி, வளர்க தமிழக வெற்றி கழகம். இன்றைக்கு நம்ம கட்சியை பார்த்து நிறைய பேர் சொல்றாங்க, பெரிய பெரிய பணக்காரர்கள் தான் இந்த கட்சியில் பொறுப்பு தராங்கன்னு. நிச்சயமா இல்லை. தளபதிக்கு 30-28 ஆண்டுகளாக ரசிகர் மன்றம் வைத்து, நற்பணி மன்றம் வைத்து, மக்கள் இயக்கமாக உழைத்த ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவரை கூப்பிட்டு மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் என்ற பதவியை வழங்கிய எங்களுடைய மதிப்பிற்குரிய அண்ணன் தளபதி அவர்களுக்கும் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இந்த எலெக்ஷன் வேலையில் எனக்கு ஒரு 20 இடத்துல பொதுக்கூட்டத்துக்கு பேச என்னை அனுமதி அளித்த மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும், குறிப்பாக எங்கள் அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும். ஏன்னா அந்த தொகுதியில் சாதாரண தொகுதி கிடையாது. முந்தா நேற்று கொளத்தூர், நேற்று சேப்பாக்கம், இப்படி என்னை நம்பி பெரிய பெரிய இடத்துக்கு அனுப்புன எங்கள் அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், மற்றும் திமுகவை ஆதவர்ஜினா பேர் சொன்னாலே மலேரியா வந்துடும், அந்த அளவுக்கு இன்னைக்கு போட்டு அடின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிற அண்ணன் அவர்களுக்கும், மற்றும் ஊடக நண்பர்களை தனது ஒரு சிந்தனை சிரிப்பாற்றலால் அவரை சூப்பராக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்களுக்கும், மற்றும் ஜேசிடி அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கும், மற்றும் இந்த மாவட்டத்தில் எனக்கும் ஒரு ஆட்டோ கொடுத்து வாழ்க்கையை தந்த இந்த மாவட்டத்துடைய செயலாளர் திரு சிவா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா ஒன்னே ஒன்று சொல்கிறோம், நம்ம கட்சியில் வந்து சாதாரணமெல்லாம் உறுப்பினராக சேர முடியாது. வாக்காளர் அடையாள அட்டை இருந்தால் மட்டும்தான் உறுப்பினராக சேர முடியும். அப்படி வாக்காளர் அடையாள அட்டையை வைத்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷத்தில் 1.5 கோடி தொண்டர்களை சேர்த்த ஒரு பெரிய கட்சி நம்மளுடைய கட்சி. இது எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று தான், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த செயல் வீரர்களுக்கு இந்த எலெக்ஷன் எப்படியாப்பட்ட எலெக்ஷன் தெரியும். ஒரு கட்சி 13 கட்சியோடைய கூட்டணி, இன்னொரு கட்சி 8 கட்சியோடைய கூட்டணி. இதில் நண்டு சிண்டு அல்லு சில்லு எல்லாம் வர. இது ஒரு பக்கம். நம்ம அண்ணன் மக்களை நம்பி சுயமா இந்த இடத்துல இறங்கி இருக்கிறாரு. இந்த இடத்துல யாரை நிற்க வச்சாலும் அவங்கள சட்டமன்ற வேட்பாளராக அனுப்பணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்டு ஒன்னே ஒன்று சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நம்ம அண்ணன் வந்து எல்லாத்தையும் விட்டு சினிமாவுக்கு வந்துட்டாரு. ஆனால் நம்ம ஐயா இந்த வருஷம் தோத்துட்டு சினிமா நடிக்க போறாரு பொழுது. ஐயா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று மதுரையில் நடந்த மாநாடுலாம் உங்களுக்கு தெரியும். ஒரு அக்கா பேசுது, இப்போது முதல்வர் அவர்கள் வருவார்,
நீங்களாம் துண்டை சுற்றி மேலே போடணும்னு சொல்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான், துண்டை சுற்றி கல்லை தூக்கி அடிக்கிற மாதிரி மூஞ்சில் டப்பால் அடிக்கிறான். எவ்வளோ மக்கள் வந்து எவ்வளோ வெறுப்பில் இருக்கிறாங்க பார்த்துக்க. அப்புறம் இப்போது நாம் எல்லாம் டார்ச் லைட்டை ஆன் பண்ணி முதல்வர் வரும்போது காட்டணும்னு சொல்கிறாங்க. உடனே காட்டுறாங்க. எல்லாமே எங்கள் அண்ணனை பார்த்து. அப்புறம் ரேம்ப் வாக்கு, உங்களுக்கு தெரியுமா ரேம்ப் வாக்கு? போன வாரம் நடந்தது. ரேம்ப் வாக்குனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு 10 சிங்கம் சேர்ந்து அந்த ரேம்ப்ல வந்தா எப்படி வருமா, அதுதான் எங்க அண்ணன் போன ரேம்ப் வாக்கு. சும்மா காலையில் 5 மணிக்கு தாத்தா வாக்கிங் போற மாதிரி போறதுலாம் ரேம்ப் வாக்கு கிடையாது. தயவு செய்து நீங்க முதல்வர் அவர்களே, துணை முதல்வர் அவர்களே, இன்னும் நிறைய நீங்க ட்ரைனிங் எடுங்க, இன்னும் எங்க அண்ணனை பார்த்து நிறைய கத்துங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விரைபடுகிறேன். நன்றி, வணக்கம். இந்நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக சிறப்புரையாற்ற ஊடக அணி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் TVK ரமேஷ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அன்னை தமிழருக்கு முதல் வணக்கம். என் ஆருயிரான தலைவர் தளபதி அவர்களுக்கு உயிர் வணக்கம். எங்களை எல்லாம் இன்று மேடை ஏற்றி பேச வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஆசான் அன்பிற்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தோடு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து முன்னோடிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தப்பா நினைச்சுக்க வேண்டாம், நேரம் இல்லைன்றதுனால பெயர் சொல்ல முடியல. செயல் வீரர்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது செயல் வீரர்கள் தான் யாரு அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியது தமிழக வெற்றி கழகத்தின் செயல் வீரர்கள் தான். ஏன்னா இந்த செயல் வீரர்கள் யார் என்றால் 30 ஆண்டு காலம் ரசிகர் மன்றமாக, மக்கள் இயக்கமாக, மக்களுக்கு சேவை செய்து தளபதியோடு தோள் கொடுத்து நின்ற தோழர்களாக இருந்தவர்கள் தான் இந்த செயல் வீரர்கள். இங்க இருக்கக்கூடிய செயல் வீரர்களோ, இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளோ, பொறுப்பாளர்களுக்கோ நீங்க ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் பின்னோக்கி போய் பாருங்க. தலைவர் அவர்கள் திரைப்படங்களை நடித்துக் கொண்டிருக்கும் பொழுது இங்கு தலைவருடைய திரைப்படத்தை கொண்டாடியவர்கள், தலைவருக்காக போஸ்டர் ஒட்டியவர்கள், மக்கள் இயக்கமாக இருந்து நலத்திட்ட உதவிகளை செய்தவர்கள் அத்தனை பேரும் ஒரு தடவை சிந்திச்சு பாருங்க. யாராவது தலைவர் வருங்காலத்தில் கட்சி துவங்குவார், தலைவர் வருங்காலத்தில் வந்து ஒரு அரசியல் கட்சியை துவங்கி தேர்தலில் போட்டியிட போறாரு, நாம் அந்த கட்சியில் ஒரு பொறுப்பில் வைக்க போகிறோம், நாம் அடுத்தது ஒருத்தர் இங்கே கூட்டத்திலேருந்து யாரோ ஒருத்தர் எம்எல்ஏவாக ஆக போகிறோம், எம்பி ஆக போகிறோம், கவுன்சிலர் ஆக போகிறோம், சேர்மன் ஆக போகிறோன்னு ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம செயல்பட்டுருக்கோமா? கிடையாது. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்காக சேவை ஆற்றக்கூடிய செயல் வீரர்களை கொண்ட ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான். கொள்கை பிடிப்புள்ள செயல் வீரர்களை நம்முடைய தலைவர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறாரு. இன்றைக்கு நீங்க திமுக நடத்தக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் பார்க்கலாம். எடுத்த உடனேயே ஒரு சினிமா பட குத்துப்பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த குத்துப்பாட்டிற்கு மகளிரை நடனமாட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுலேயும் கொடுமையிலும் கொடுமை. ஒரு அமைச்சரே முன்னாடி உட்காந்து எனக்கு சரியா தெரியலமா, கொஞ்சம் முன்ன வந்து ஆடுவார். இப்படிப்பட்ட சூழல்களில் நடக்கக்கூடிய கூட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் உண்மையான செயல் வீரர்களா? இல்லை, ஒரு கட்சியின் கூட்டத்தை துவங்கும் போது கொள்கை பாடலை ஒளிபரப்பு செய்து கூட்டத்தை துவங்குவதை செயல் வீரர்களா? சிந்திச்சு பாருங்க. மற்ற கட்சியினுடைய செயல் வீரர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பாருங்க. செயல் வீரர்களை விடுங்க, அமைச்சராக இருக்கட்டும், எம்எல்ஏவாக இருக்கட்டும், எம்பியாக இருக்கட்டும், அவர்கள் எல்லாம் அவர்களுடைய கொள்ளையடித்த தலைவர்களை வணங்கிதான் கூட்டத்தை துவங்குவார்கள். தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் கொள்கை தலைவர்களை வணங்கி மலர் தூவி மரியாதை செலுத்தி கூட்டத்தை துவங்கி கொண்டிருக்கிறது. அப்ப கொள்கை பிடிப்புள்ள ஒரு கூட்டத்தை செயல் வீரர்களாக நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார். அதனாலதான் இன்றைக்கு ஆளக்கூடிய கட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழக வெற்றி கழகம் என்றாலே அச்சத்தில் உறைந்து போய் கிடக்கிறது. ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து உறங்குறதே இல்லையா, அப்படியே உறங்கினாலும் கனவுல வந்துடுறாரு. கனவுல விசில் சவுண்டு தான் கேட்குது அவருக்கு. எந்திரிச்சு பார்த்தா விசிலா தான் தெரியுது, எங்க பார்த்தாலும் தளபதியா தான் தெரியுறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. உண்மையிலேயே நீங்களாம் கவனிச்சிருக்கணும். நம்முடைய தலைவர் அவர்கள் விழுப்புரம் விக்கிரவாண்டி மாநாட்டை முடித்த பிறகு, மதுரை மாநாட்டை முடித்த பிறகு, இன்றைக்கு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு மாநாட்டை நடத்திவிட மாட்டோமா என்று எத்தனையோ பேர் மாநாடு நடத்தி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் காசு கொடுத்து கூட்டுற கூட்டம், அது எல்லாம் ஒரு தேவைக்காக வந்த கூட்டம், அதெல்லாம் கோட்டருக்கு கோழி பிரியாணிக்கு வந்த கூட்டம். ஆனா எங்கள் தலைவருக்கு வந்த கூட்டம் அவருடைய அன்பிற்காக வந்த கூட்டம், அவர் முகத்திற்காக வந்த கூட்டம். எல்லாரும் சொல்றாங்கல்ல,
இந்த பக்கம் இத்தனை கட்சி கூட்டணி இருக்கு, அந்த பக்கம் அத்தனை கட்சி கூட்டணி இருக்கு, அவங்க கூட்டணிலாம் வலிமையா இருக்கு, நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்குலாம் சொன்னீங்களே யாரும் வரலையே அப்படின்னு கேட்பாங்க. எல்லா இடத்துலையும் கேட்டுட்டு இருப்பாங்க. ஒரே ஒரு விஷயத்தை இந்த செயல் வீரர்கள் கொண்டு போய் சேர்த்துருங்க. நீங்கள் கூட்டணி வச்சிருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே மக்கள்கிட்ட போயிட்டு அம்மா எனக்கு ஓட்டு போடுங்க, ஐயா எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கணும். நாங்க கூட்டணி வச்சிருக்கக்கூடிய மக்கள் தான் ஓட்டே போட போறாங்க. ஓட்டு போட போற மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க. அந்த மக்களை நம்பிதான் தலைவர் வந்திருக்கிறாரு. இத்தனை ஆண்டு காலம் உழைத்தவங்க எல்லாருக்கும் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த தலைவர் உங்களை எல்லாம் நம்பிவிட்டு தான் வந்திருக்கிறார். உங்களை எல்லாம் நம்பிதான் வந்திருக்கிறாரு. அதனால நீங்கள் தைரியமாக துடிப்போடு செயல்பட வேண்டும். அண்ணன் சொன்னாரு, சிவா அண்ணன் பேசும்போது சொன்னாரு, இன்னும் இருக்கக்கூடிய சில நாட்கள்ல நாம தூங்காம உழைக்கணும்னு சொன்னாரு. அதோட உன்னை சேர்த்து சொல்றேன், தூங்காம உழைக்கிறது மட்டும் இல்ல, நீங்கள் உழைக்கும் உழைப்புல இத்தனை ஆண்டு காலம் நம்மை சுரண்டிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒருத்தர் கூட தூங்கவே கூடாது. நம்ம உழைப்பை பார்த்து பயப்படணும். அவங்க தூங்க கூடாது. அவங்க செஞ்ச குற்றங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க, மக்கள் விரோத செயல்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. இது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கும் போது தூக்கம் இல்லாமல் மக்களுக்கு இப்படிப்பட்ட துரோக ஆட்சியை செய்து விட்டோம் என்று தினசரி அவர்கள் தூக்கம் இல்லாமல் வருந்தியே ஆக வேண்டும். அந்த தண்டனை நம்ம கொடுத்தே ஆகணும். அதை நீங்கள் செய்தே ஆக வேண்டும். அந்த நம்பிக்கையில தான் தளபதி இப்பேற்பட்ட ஒரு பொறுப்பை உங்களுடைய செயல் வீரர்களுக்கு இங்கே கொடுத்திருக்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றி, இந்த பொதுமக்களை எல்லாம் வாக்காளர்களாக அவருக்காக மாற்றி மிகப்பெரிய ஒரு சாதனையை படைச்சாரு. குறிப்பாக தாய்மார்களையும் பெண்களையும் நம்பிதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை துவங்கி 10 ஆண்டுகளுக்கும் மேலாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டில் உட்கார வச்சாரு. இன்றைக்கு அதே போல் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் உங்க எல்லாரையும் நம்பிதான் அரசியல் கட்சி துவங்கி தேர்தலை சந்திக்கிறாரு. இந்த 2026 தேர்தலுக்கு பிறகு 10 ஆண்டுகள் இல்ல, பர்மனண்டாக திமுகவை வீட்டில் உட்கார வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இந்த தொகுதியில் தலைவர் தளபதி அவர்கள் யாரை வேட்பாளராக நிறுத்துகிறாரோ அவரை வெற்றி பெற செய்து சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. உங்களுக்கு தேவையான அனைத்தும் வீடு தேடி கொண்டு வருவது நம்முடைய பொறுப்பு என்பதை மக்கள்கிட்ட சொல்லி 2026 தேர்தலில் விசில் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தமிழ்நாட்டில் தளபதி அவர்களை முதலமைச்சராக அமர வைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக சிறப்புரையாற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். ஆடியோ கரெக்டாக இருக்காப்பா? எனக்கு பெருசாக பேச தெரியாது. பேசிக்கலி நான் கொஞ்சம் ஷை டைப்பு. வெற்றி தலைவர் அவர்களுக்கு முதல் வணக்கம். ஆளாக்கி அழகு பார்க்கும் அன்பு ஆசான் பொதுச் செயலாளருக்கு பாச வணக்கம். பெரம்பூரை தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டையாக மாற்றியிருக்கிற இந்த சிங்க கூட்டத்திற்கு தலை வணக்கம். நேரத்தின் அருமை கருதி மேடையில் இருக்கவங்களுக்கு வணக்கம் வச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே ஏன் டைம் முடிஞ்சிடும். அதனால அனைத்து பேரையும் சொன்னதாக கிடையாது, யாரும் தவறாடுறதுக்கு வேணாம். அத்தனை பேருக்கும் உரிமை வணக்கம். கைத்தட்ட 5 பேருக்கு நன்றி. யாரோ பாவம் நம்ம பையன் எல்லாம் ஃபுல்லா பீரங்கி மாதிரி முழங்கிட்டு போயிட்டாங்க. ஆடிஷன் வந்தப்ப சாதாரணமா வந்தாங்க, இன்னைக்கு பார்த்தா நம்மளை விட பயங்கரமா பேசுறாங்க. சரி, நாம என்ன பண்றது, திருக்குறள் சொல்லி தொடங்கலாம். அநீதி அக்கிரமம் தில்லுமுள்ளு எல்லாம் திமுக முதற்றே உலகு. சாமியும் வணங்கிடணும். ஓம் சக்தி பராசக்தி அவங்க தான் சொன்னாங்க, நான் எதுவும் சொல்லல. அண்ணன் கோச்சு கூடாது. பெரம்பூர் திரும்பிய திசையெல்லாம் சிரித்த முகங்கள் இருக்கின்ற அற்புதமான இந்த மண்ணின் மைந்தர்கள் வாழ்கிற சென்னையினுடைய ஆன்மா என்று சொன்னால் வட சென்னையினுடைய பெரம்பூர். ஒரு நிமிஷம், காணாமல் போனவர்களை பற்றிய அறிவிப்பு. கடந்த 4.25 வருஷமாக எம்எல்ஏ ஆபீஸில் எம்எல்ஏக்களே காணவில்லை. பக்கத்துல பெரம்பூருக்கு பேருந்து நிலையம் கட்டியிருக்கிறார்கள், உட்கார்றதுக்கு சீட்டுகளை காணவில்லை. கொடுத்த வாக்குறுதிகள் காணவில்லை. 2026க்கு மேல திமுகவையே காணவில்லை. அதுல அண்ணன்
சாதாரண ஆளா அவரு ஒட்டுமொத்த தமிழகத்திலேயே முத்து முத்தாக அந்த மண்ணின் மைந்தர்கள்லாம் மாவட்டங்களை மாற்றிக்கொண்டு பல சிறப்புகளை செய்கிற பொழுது சிறப்புக்கெல்லாம் சிறப்பு செய்கிற மாதிரி எங்க பொதுச்செயலாளருடைய செல்ல புள்ள இந்த பெரம்பூர் மண்ணை வெற்றி கோட்டையாக மாற்றி இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் சிவா அவர்கள். பக்கத்துல ஒரு பேருந்து நிலையம் திறந்தாங்களே, என்னாச்சுன்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் எனக்கு ஒன்று அனுப்புறாரு, பேருந்து நிலையத்தில் உட்கார்றதுக்கு சீட்டை காணவில்லை. உலகத்திலேயே உட்கார்றதுக்கு சீட்டு போடாம ஒரு பேருந்து நிலையம் கட்டிய உலக சாதனை செய்தது இந்த ஆளும் திமுக அரசாங்கம் மட்டும்தான். பயம், தோல்வி என்னம்மா பக்கத்துல தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல திமுக பக்கத்துல கூட இருக்காது, வீட்டுல மட்டும் தான் இருக்கும். இத்தனை பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில இருந்து, ஒவ்வொரு ஊர்ல இருந்து, தஞ்சாவூர்ல இருந்து, திருச்சியில இருந்து, மதுரைக்கு பேச போனவங்க, அங்க பேச போனவங்க எல்லாரும் ஓடி திசையட்டும் இருந்து ஓடி வந்து இங்க நிக்கிறோம்னா ஏன் நம்முடைய வெற்றி தலைவர் அவர்களே 2026 தமிழ்நாட்டின் தலையெழுத்தை திருத்தி எழுத வேண்டும் என்று சொன்னால் நம்ம தங்க தளபதி அந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர வேண்டும். அது உங்கள் கையில் இருக்கிறது. செயல் வீரர்களே, எலெக்ஷன் அன்னைக்கு நமது வாக்காளர்களின் கைகளில் வெற்றி வாக்கு மை வரணும். அந்த மை வாக்காளர்கள் கைக்கு வரணும்னா நம்ம அத்தனை பேருக்குள்ளாரையும் ஒரு மை வரணும். அது பேர் ஒற்றுமை. ஒற்றுமை ஒற்றுமை அது தானா வரும். ஏன் தெரியுமா? நம்மளுக்குள்ள ஏன் ஒற்றுமை வரும்னா நம்ம வெற்றி தலைவரிடம் ஒரு மை இருக்கிறது. அது நேர்மை, அது வாய்மை, அது தூய்மை. இதே மண்ணில், இதே ஊரில், ஒவ்வொரு தெருவிலும், ஒவ்வொரு வீட்டிலும் வீட்டுக்கு வீடு விஜய், தமிழ்நாட்டுக்காக விஜய் என்று முழக்கத்தோடு செல்லுங்கள். மக்கள் உங்களை வரவேற்க தயாரா இருக்கிறாங்க. மீதி எல்லாத்துக்கும் பதில் சொன்னாங்களே, வீட்டுக்கு வீடு விஜய்னு எங்க பொதுச் செயலாளர் சொன்னதுக்கு இப்போ வரைக்கும் அவங்களால மறுப்போ பதிலோ சொல்ல முடியல. ஏன் தெரியுமா? உண்மையில் ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்கிறாரு. அவர் அண்ணனா, தம்பியா, அக்காவா, தங்கச்சியா, அப்பாவா, அம்மாவா, ஒரு வாக்காளரா இருக்கிறாரு. தேர்தல் அன்னைக்கு வீட்டில இருந்து மட்டுமல்ல, வெளிநாட்டில இருந்து கூட ஃபிளைட் டு ஃபிளைட்டா, விமானமா இறங்கி வருவாங்க. தொட்டுவிடும் தூரத்தில் தூய்மை தேவதைகள் 10 நாட்கள் உண்ணா நோன்பு இருந்தாங்க. புதுசை சொல்லி எங்க ஆதவ் சார் பார்க்க போயிருந்தாரு. கூட போன கண்ணு கலங்கிருச்சு. கண்ணீரை மறைச்சுக்கிறாரு பொதுச் செயலாளர். 10 நாளுமா ஒத்த வாய் சாப்பிடல, ஒரு வாய் சோறு சாப்பிடல. நான் தழுதழுத்து கேட்கிறாங்க, ஏன் சாப்பிட்றதானே சிஸ்டர், ஏன் சாப்பிட மாட்டீங்க? அந்த அம்மா சொல்லுது அண்ணன் கையை பிடிச்சிக்கிட்டு, சார் எங்களுக்கு ஒன்றும் வேணாம் சார், சாப்பாடுலாம் வேணாம் சார், இலவச கையுறை அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார், எனக்கு மரியாதை வேணும் சார், மதிப்பு வேணும் சார், என் பிள்ளைக்கு எதிர்காலம் வேணும் சார், இவ்வளவும் வேணும் சார். அதுக்கு 2026ல தளபதி தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் வேணும் சார். ஆசிரியர்கள் போராட்டம் உடனே போங்க அப்படின்னாரு. நாங்க ஓடி போய் பார்த்தேன். வகுப்பறையில் நிற்க வேண்டிய ஆசிரியர்கள் வாசல்ல வந்து நிக்கிறாங்க, கையை பிடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. ஏன் சார் இப்படி இருக்கீங்க? ஒரு ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்ட அந்த நாடே பாதிக்கும், வருங்காலத்தினுடைய தலைமுறையே போயிடும். என்ன சார் வேணும்னு அவங்க சொன்னாங்க. அவங்க ஒண்ணுமே வேணாம், சொன்னதை செஞ்சிருந்தா பரவாயில்ல. அவங்க எலெக்ஷன்ல வர்றதுக்கு முன்னாடி என்னென்னவோ சொன்னாங்க, அதை எதையுமே செய்யல. அவங்க சொன்னதை செய்யலனா சொல்வதை செய்யக்கூடிய தளபதி அவர்கள் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வரணும்னு ஆசிரியர்கள் சொல்றாங்க, மாணவர்கள் சொல்றாங்க, மீனவர்கள் சொல்றாங்க, விவசாயிகள் முதல் விஞ்ஞானி இதைத்தான் சொல்றாங்க. நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க தலைப்பு செய்திகள்ல. ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் ஆச்சுதான் நான் பசங்க கூட அப்படியே வண்டியில போகும்போது கேட்டுக்கிட்டே இருப்பேன், பா இன்னைக்கு யாருப்பா, இன்னைக்கு யாருப்பா. ஒவ்வொரு நாளும் கொத்து கொத்தாக பல ஜாம்பவான்கள் நமது கழகத்தை நோக்கி ஈர்ப்பு விசையால, புவி ஈர்ப்பு விசையால இந்த பூமி பந்தின் மீது எல்லோரும் அப்படியே வருவதை போல அரசியல் ஈர்ப்பு விசையோட கட்சியில வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஏன் நம்ம புரசை பாபு அண்ணனே எவ்வளவு பெரிய திமிங்கலம் இந்த சமுத்திரத்துக்குள்ள வந்திருக்கு, ஒரு நல்ல கரவொலி தாங்க அவருக்கு. அதான் பேப்பர்ல என்ன ஒரு வாட்டி கேட்டாங்க, என்ன செங்கோட்டையன் சாரே வந்துட்டாருன்னாங்க. நான் சொன்னேன், தம்பி இன்று செங்கோட்டையே வந்தது, நாளை செஞ்சாஜு கோட்டையே வரப்போகிறது. சாதாரண ஆள் அல்ல,
28 ஆண்டுகாலத்துடைய உழைப்பு, பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம் இப்பவும் போடுறீங்களா இல்லையா? ஜிஹெச்ல போட்டுக்கிட்டு இருக்கோமா இல்லையா? யார் போடுவா? பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம், வளரும் குழந்தைக்கு ரொட்டி பால் முட்டை திட்டம், படிக்கும் குழந்தைக்கு விஜய் படிப்பகம். இவங்கள மாதிரி குடிப்பகம் கிடையாதுடா, படிப்பகம் நடத்தக்கூடிய கட்சி இது. கட்சி படிப்பில் ஜெயிச்சா எந்த குழந்தை வந்து என்ன தளபதி கிட்ட கூட்டு போனாலும் அதான் சொல்ல, நீ நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா, 10th 12th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா கூட்டு போறதுன்னு அவரு உன்னை தேடி வந்து தங்க மோதிரமும் வைரத்தோடும் போடுவார். ராஜாத்தி நல்லா படிமா. படிப்பில் வென்றால் தளபதி கல்வி விருதுகள், கல்லூரி சேர கல்வி உதவி தொகைகள், வாழ்வு நிறைக்க விஜய் குருதியகம், வயிற்றை நிறைக்க விஜய் விலையில்லா விருந்தகம். ஒரு சர்க்காரை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவரின் தலைவர். எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் எதிர்த்தவர்களை ஏணிப்படையாய் மாற்றி அதன் மேல் ஏறி நின்று கெத்தா மாசா சிரிக்கிற மைக்கேல் ராயப்பண்டாய் ஆளு. எதிரிகளை பார்த்து பார்த்து வளர்ந்தவர். அன்று மாட்டுக்காக குரல் கொடுத்தார், நேற்று நீட்டுக்காக குரல் கொடுத்தார், இன்று தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்கிறார். வீட்டுக்கு வீடு விஜய். வெற்றி சின்னம், தாய்மார்களின் சின்னம், தமிழர்களின் சின்னம், வட சென்னையின் சின்னம். உங்கள் பொன்னான வாக்குகளை அதில் விழ வைப்பதற்காக ஓடி ஓடி வேலை செய்யுங்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சுழட்டும். மீண்டும் வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். இந்நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக தமிழகத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் புரசை VS பாபு எக்ஸ்-MLA அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் தங்கத் தலைவர் தளபதி அவர்களை சந்தித்து இணைத்து கொண்ட நிகழ்ச்சிக்கு பெரும் முயற்சி எடுத்து என்னை சேர்த்த இந்த கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய எங்கள் செங்கோட்டையன் அண்ணன் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய அண்ணன் ஆதவ் அர்ஜுனன் அவர்களுக்கும், எங்களுடைய மாவட்ட செயலாளர் தம்பி தணிகா அவர்களுக்கும் என்னை இணைக்க மிகவும் ஒத்துழைத்து இணைத்தார்கள். ஆகவே அவர்களுக்கு முதலில் என் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, தங்க தளபதி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற செயல் வீரர் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் JCD பிரபாகரன், இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் என் அருமை சகோதரர் சிவா அவர்களே, இந்நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சென்றிருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய சார்பிலும் என்னுடைய குடும்பத்தார் சார்பிலும் என்னோடு வருகை தந்து இணைந்த என்னுடைய நண்பர்கள் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு அருமையான ஒரு நிகழ்ச்சி. தமிழ்நாட்டில் முதலமைச்சராவதற்கு சிறந்த தொகுதியாக இன்றைக்கு பெரம்பூர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே தான் முதலமைச்சர் இருந்து தேர்ந்தெடுக்க போகிற தொகுதியாக நம்முடைய அண்ணன் அவர்கள் எல்லாம் இங்கே சேர்ந்து தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த சின்னம் இங்கு மட்டுமல்ல, புதுச்சேரியிலும் வந்திருக்கின்றது. நம்முடைய தளபதியை சந்தித்ததிலிருந்து எனக்கு இவர்களை சந்திக்கும் போது எனக்கு 10 வயசு குறைஞ்சிடுச்சு. தளபதியை சந்திக்கும் போது இன்னொரு 15 வயசு குறைஞ்சி போச்சு, 25 வயசு குறைஞ்சி போச்சு எனக்கு. எல்லாரும் பேசுனீங்க, அவர் ஸ்டாலினை பற்றி பேசுனீங்க, எல்லாரை பற்றி ஸ்டாலின் சொல்லிட்டாரு. நான் தோற்றாலும் பரவாயில்லைன்ட்டார், முடிச்சிட்டார். அவருக்கு அவரே முடிச்சினார். தளபதி வந்தாருன்னு தெரிஞ்ச உடனே அவர் நான் தோற்றாலும் பரவாயில்ல நேரத்தை சொல்லிட்டார். நம்ம இனிமேல் அதை பற்றி பேச வேண்டியதே இல்லை, திமுகவை பற்றி பேச வேண்டியதே இல்லை. இங்கே அவர் எடப்பாடியை பற்றி பேசவே இல்லை, அது கட்சியே இல்லைன்ட்டாங்க. இல்லை விளையாட்டு சொல்லதுங்க, நான் அனுபவிச்சிருக்கேன். எங்கள் அண்ணன் செங்கோட்டையும் அனுபவிச்சிருக்காரு, இவரும் அனுபவிச்சிருக்காரு, பக்கத்தில் இருக்கிற அண்ணன் JCD அனுபவிச்சிருக்காரு. அவனுங்கள மாதிரி ஒரு அயோகி நம்ம உலகத்தில் எவனுமே இல்லை.
அதையும் தாண்டி இவர் 2 பேரும் கள்ள உறவு. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், என்னை பற்றி நல்லா தெரியும். பாரு சகோதரர் ராஜ்மோகன் பேசினார், தம்பி தணிகாவுக்கு தெரியும், சிவாவுக்கு தெரியும், அருமையான பொதுச் செயலாளருக்கும் தெரியும் என்னை பற்றி. நான் எப்படி வேலை செஞ்சிருந்தேன்னு உங்களுக்கு தெரியும். அதிமுக இல்லை திருட்டு உறவு வச்சுக்கின்னு இவங்களுக்குள்ள உறவு வச்சு. ஆனால் இவங்க 2 பேர் இல்லை, தம்பியில் சொன்ன பேசுனாங்க 13 கட்சி இல்லை, இவங்க 2 பேர் சேர்ந்து 25 கட்சி. அசைக்கவே முடியாது தளபதியை, அசைக்கவே முடியாது அவரை. எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அவர் வராதிய வெளியில் உள்ளே தான் இருப்பார், ஆனால் அவர் ஜெயிப்பார், கண்டிப்பாக ஜெயிப்பார். முதல்ல நார்த் மெட்ராஸில் பெரம்பூர் ஜெயிக்கும், கொளத்தூர் ஜெயிக்கும், வில்லிவாக்கம் ஜெயிக்கும், பூங்கா நகர் ஜெயிக்கும். பூங்கா நகர் போயிடுச்சு, திருவிகா நகருக்கும் ராயபுரத்துக்கும் இன்னும் முக்கியமாக துறைமுகம் ஜெயிச்சிருக்கோம் முதல்ல. அதனால் யாரும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, கண்டிப்பாக ஜெயிப்போம். அதெல்லாம் எல்லாரும் ஏமாற்றலாம், எங்களாண்டெல்லாம் ஏமாற்ற முடியாது. அதை விட பெரிய தளபதிகள் எல்லாம் நம்ம பொதுச் செயலாளர், அருமையான பொதுச் செயலாளர். நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவர் சொன்னார், ரொம்ப இவர் சொன்னார், ஆட்டோவில் ஓட்டுறவங்கள ஏன்னா நிச்சயமாக உண்மை தான். ஆட்டோ ஓட்டுறவங்களும் மாவட்ட செயலர் ஆக்கியிருக்கீங்க. திமுகவிலையும் அதிமுகவிலையும் அது மாதிரி ஆக முடியாது. அது உண்மையான பேச்சு, எடுத்துக்கணும். அதை ஒரு திமுகவில் வட்ட செயலாளர்னா எங்களை விட மூத்தவர் அண்ணன் செங்கோட்டையன், அவருக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ஜேசிடி அண்ணன் இருக்காங்க. இந்த 2 கட்சியிலும் ஒரு வட்ட செயலாளர்னா 25 வருஷம் சாகணும், குடும்பத்தையே விட்டுட்டு சாகணும், அப்போ தான் 20 வட்ட செயலாளர் ஆக முடியும். ஆனால் இன்றைக்கி மரியாதைக்குரிய அண்ணன் ஆட்டோத்தை ஆட்டுற கூட மாவட்ட செயலாகிறார். தம்பி தணிகா எனக்கு தெரிஞ்சு குழந்த அவர், இன்றைக்கி அவரும் மாவட்ட செயலாளர். அதே மாதிரி சிவா பார்க்கும்போது எல்லாமே அவ்வளோவா அவர் சொன்ன மாதிரி ஏழைகள் தான், யாரும் பணக்காரர் கிடையாது, எல்லாம் ஏழைங்க தான். அதே மாதிரி நீங்களும் தொண்டர்கள் தான் ஏழைங்க தான். ஏழைகள் பக்கம் இறைவன் இருக்கிறான்னு அண்ணா சொன்னார்ல, ஏழைகள் பக்கம் நம்முடைய தளபதி அவர்கள்கிட்டையும் பொதுச் செயலாளர் மனசுலேயும் இருக்காங்க. உண்மையிலே அதே போன்று நம்முடைய ஆதவ அர்ஜுனார் இருக்கார். நான் 2 வாட்டி தான் அவரை பார்த்தேன். ஆனால் அவர் எல்லாம் சொன்னாங்க, இவ்வளோ வசதியானவர் ஆச்சா எப்படியா ஆச்சான்னு. அவர் என்னை உட்கார வச்சு சோறு போட்டுக்கிறார், சாப்பாடு போடுறாரு, எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு அவரே போடுறாரு. இது என்னடா இது புதுசாக இருக்குது, நமக்கு வெக்கமாக இருந்தது, இருந்தாலும் பரவாயில்ல அவரே போடுறாருன்னு. அவருக்கு சாப்பிடும்போது நம்ம கடைசி வரையும் நினைக்கணும் இல்லையா, தான். அதனால் உங்களை கடைசி வரையும் நான் நினைப்பேன். என் உயிர் உள்ளவரை இனி நான் 2 கட்சியிலையும் என்னுடைய உயிரையும் உடலையும் எல்லாத்தையும் இழந்து வேலை செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எப்படி வேலை செஞ்சேன்னு தெரியும். இப்போ ஏடிஎம்கேல 6 மாதமாக தம்பி தணிகாவுக்கு தெரியும், முக்கியமானவங்களுக்கு தெரியும். அங்கே ஒன்றுமே கிடையாது, அந்த எடப்பாடியார் பேரே கிடையாது, அந்த ஊர்லேயே கிடையாது, தொகுதியிலேயே கிடையாது. 6 மாதம் இப்படி வேலை செஞ்சால் இவனுங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டானுங்க. ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி இவங்களை விட்டு கொடுத்து இவங்க நினைக்கிறாங்க 2 பேரும் நீங்கள் 2 கட்சியும் ஒன்றாச்சா இருந்தால் கூட சரி, 13 10 இன்னொரு 5 6 கூட சேருங்க, அவர் தளபதியை நீங்கள் அசைக்கவே முடியாது. எழுதி வச்சிங்க. அண்ணன் பொதுச் செயலாளர் நம்முடைய அண்ணன் ஆதவ அர்ஜுனா, செங்கோட்டை அண்ணன், ஜேசிடி பிரபாகர் சொல்லிட்டு போகிறேன். மே மாதம் அதே 5ஆம் தேதி கோட்டையிலே கொடியேற்ற போவது நமது தளபதி அவர்களும் அவர் தான். இவங்க தான் நீங்கள் அங்கே திமுகவும் அண்ணா திமுக உங்கள் காலெல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நானும் அண்ணன் பொதுச் செயலாளரும் இவங்க ஆதரவு உத்தரவு கொடுத்தாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவேன்னு எனக்கும் தெரியும். ஆனால் இங்கே இருக்கிற படையை பார்க்குறேன், நீங்கள் மட்டும் எங்கள் கூட தான் போகிறோம். நீங்கள் மட்டும் உங்கள் பொதுச் செயலாளர்கிட்டையும் உங்கள் மூத்த நிர்வாகிகிட்ட உத்தரவு வாங்கி நீங்கள் எங்கள் கூட நின்னீங்கன்னா ஓட விடுவேன் எல்லாரையும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். அதனால் நீங்கள் இப்போ ரசிகர் கிடையாது, நீங்கள் கட்சியினுடைய தூண்கள். ஒவ்வொருத்தரும் எழுந்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நம்ம 10 பேர் அடிப்போம், 10 100 ஓட்டு வாங்குவோம். அதனால் தைரியமாக இருந்து வேலை செய்ய. வர மே மாதம் 5ஆம் தேதி கோட்டையிலே கொடியேற்ற போவது நம்முடைய தளபதி தான். விசில் சின்னம் தான்.
இப்போ அந்த விசில் சின்னத்தை பார்த்தா எல்லாமே பயப்படுறாங்க. காலையில் நமக்கு கேட்குறது சத்தம், இந்த துப்புரவு தொழிலாளர்கள் கூப்பிட்டு போது விசில் தான் அடிக்கிறான். அப்பா நம்ம ஓட்டுக்கு ஈஸியாக வந்துருச்சுப்பான்னு. நம்ம அடிக்க வேண்டியதில்லை, அவன் அடிச்சுங்கிறான் ரோட்டில். அவங்களுக்கும் சொன்னாங்களாம் கார்பரேஷனில், விசில் அடிக்காதீங்க, மைக் வச்சுன்னு பேசுங்க. என்கிட்ட ஒருத்தர் துப்புரவு தொழிலாளி நான் அந்த வேலைக்கு வச்சவன் சொல்லலாம், ஒதிப்பான் உன்னை, விசில் அடிக்கலை அவன் வீட்டாண்ட ஒதிப்பான் உன்னு சொல்லிடுறான். அதனால் காலையிலேருந்து விசில் அடிச்சுட்டான். ஆகவே நீங்கள் எல்லாத்த மகளிரெல்லாம் சிறப்பான மகளிர் வந்திருக்கீங்க. எல்லாம் இளைஞர் பட்டாளம். இது மேடையில் இருக்கிறது தான் எல்லாமே இளைஞர் பட்டாளம் தான். எல்லாமே நான் ஒரு ஆள் தான் கொஞ்சம் வயசானவனாக இருப்பேன். ஆகவே நிச்சயமாக நார்த் மெட்ராஸ் பொறுத்தவரையிலும் 8 தொகுதிகளையும் ஜெயிச்சு வெற்றி பெற்று பொதுச் செயலாளர் அண்ணன் செங்கோட்டையன், அண்ணன் ஆதவ காலையில் வைக்க நாம் சபதம் ஏற்போம். விசில் சின்னத்தை வெற்றி பெற செய்வோம். ஜெயிச்சு நம்ம காலடியில் அவங்க காலடியில் வைக்கோம். அவங்க எடுத்துன்னு போயிட்டு தளபதி காலில் வைக்கிறாங்க. 15ஆம் தேதி இவர்கள் எட்டு போய் அவரை கொடியேற்ற வைக்கிறாங்க கோட்டையில். ஆகவே அவருடைய வாக்கு எங்கே கேட்டாலும் சரி, எந்த சின்ன குழந்தை கேட்டாலும் சரி, எங்கன்னா நான் அவர் ரசிகர்ன்றான். நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோடனே ஃபோட்டோ பார்த்துட்டு அவங்க தெரிலக்கிறவங்களாம் என்ன இட்டும் போடுறதா என்ன இட்டும் போடுறதா. நான் போய் சேர்ந்த இவங்ககிட்ட மல்லு கொடுத்தேன். நான் போய் சேர்ந்தது இவங்ககிட்ட மல்லு கொடுத்துட்டு போய் நான் சேர்ந்தேன். நான் பார்த்ததே கஷ்டம்பா. பயப்படாதீங்க, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அவர் தான் வரப்போகிறாரு. கூடி சீக்கிரம் போடுறோம். 10 நாளில் இந்த தமிழ்நாடே சுற்றி வரப்போகிறாரு. அதுலேயும் குறிப்பாக நம்ம நார்த் மெட்ராஸில் நம்முடைய அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் தயவு செய்து நீங்கள் இந்த நார்த் மெட்ராஸில் ஒரு 3 நாளைக்கு அவரை ஒரு வேட்பாளராக அவரை சுற்றி வர செய்தால் 8 தொகுதியில் உங்கள் காலடியில் ஒப்படைக்க நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி, வருகின்ற தேர்தலில் விசில் 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 என்று சொல்லி, தளபதி தளபதி என்று சொல்லி அவரை வாழ்த்துவோம். நமக்கு சின்ன விசில் தான், வேறு எதுவும் தெரியக்கூடாது. போனால் விசில் விசில் எல்லாம் இந்த கையில் அடிங்க, விசில் வாங்குங்க. விசில் தான் காதே பிச்சு போனோம், காதெல்லாம் பிச்சுக்கின்னு போனோம். ஆகவே இந்த விசில் சின்னம் 15ஆம் தேதி மே 15ஆம் தேதி தமிழ்நாடு பூராவும் ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், அண்ணன் ஆதவ அவர்களுக்கும், அண்ணன் செங்கோட்டையனர்களுக்கும், மாவட்ட செயலாளருக்கும் நன்றி நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக சிறப்புரையாற்ற தேர்தல் அறிக்கை குழு உறுப்பினர் அண்ணன் JCD பிரபாகர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். பேரன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய தளபதியின் நிழலாய் நிஜமாய் பல்வேறு நிலைகளில் கலங்கரை விளக்கமாக நின்று இயக்கத்தின் பொதுச் செயலாளராக வழிநடத்தி கொண்டிருக்கிற அண்ணன் ஆனந்த் அவர்களே, தான் தன்னை இணைத்து கொண்ட நாள் தொட்டு இந்த இயக்கம் விழுதுவிட்டு வளர வேண்டும் என்று நாளும் உழைத்து கொண்டிருக்கிற அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே, தொடர்ந்து தொய்வில்லாமல் இயக்க பணிகளை ஆற்றுவதன் மூலமாக தொண்டர்கள் நெஞ்சத்தில் நீங்காத இடம் பெற்றிருக்கிற அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்களே, என் அன்புக்குரிய அருமை சகோதரர் ராஜ்மோகன் அவர்களே, மரிய வில்சன் அவர்களே, அண்ணன் BS பாபு அவர்களே, ஒரு மாவட்ட கழக செயலாளர் என்றால் எப்படி பணியாற்ற வேண்டும் என்று மற்றவர்களுக்கு உதாரணமாக பணியாற்றி கொண்டிருக்கிற என் அருமை சகோதரர் சிவா அவர்களே, மாவட்ட கழக செயலாளர்கள் அருமை சகோதரர் தனிகா அவர்களே, பிரபு அவர்களே, கூற்றுணர்ந்து எதிர்வரினும் கூடி எதிர்க்கிற ஒரு ஆற்றல் படை எப்படி இருக்கும் என்பதை நாட்டுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய பெரம்பூர் தொகுதியினுடைய செயல் வீரர்களே, வீராங்கனைகளே, நண்பர்களே, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை ஒரு சில வரிகளில் நான் சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். 2011 தேர்தலில்
மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருமா, அதிமுக ஆட்சிக்கு வருமா என்று நினைத்திருந்த நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு காரணமே தளபதி விஜய் தான் என்பதற்கு நான் பல்வேறு உதாரணங்களை சொல்ல முடியும். தளபதி சொன்னார், அன்றைக்கு நாம் கட்சி இல்லை, இயக்கம் இல்லை, ஆனால் நாம் வைத்திருக்கிற மக்கள் இயக்கத்தின் மூலமாக அனைத்து இந்திய அதிமுகவுக்கு வேலை செய்யுங்கள் என்று சொன்னதன் காரணமாக வில்லிவாக்கம் தொகுதியிலே அன்றைக்கு பூக்கடை குமார் போன்ற மாவட்ட கழக இப்போது மாவட்ட கழக செயலாளர் இருக்கின்றவர்கள் ஆற்றிய பணியின் காரணமாகத்தான் 10,000 வாக்கு வித்தியாசத்திலே பேராசிரியர் அன்பழகன் அவர்களை நான் வெற்றி கொள்ள முடிந்தது. நான் இதை சொல்லுவதற்கு காரணம், வெட்டிவா என்றால் கட்டி வருகிற கட்டிடம் காளைகளை கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் இயக்கமாக இன்றைக்கு தளபதி நம்மை வளர்த்து கொண்டிருக்கிறார். யாரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டுமோ அவரை வீட்டுக்கு அனுப்புவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். யாரை கோட்டைக்கு அனுப்ப வேண்டுமோ அவரை கோட்டைக்கு அனுப்புவதற்கு நம்முடைய தொண்டர்கள் தயாராகிவிட்டார்கள் என்பவருடைய அடையாளம்தான் இந்த பெரம்பூர் செயல்வீரர் கூட்டம். இந்நாள் நன்னாள், இந்நாள் பொன்னான திருநாள். அரசியல் மாற்றத்தில் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்துகிற நாளாக இந்த பெரம்பூர் செயல் வீரர் கூட்டத்தை நான் கருதுகின்றேன். 2500 உறுப்பினர்களை கையிலே கொடுத்து நீ இதை முடித்து வா என்று சொன்ன தளபதிக்கு சிறப்பு சேர்க்கிற விதத்தில் 44,000 உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு மாவட்ட கழக செயலாளரை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். உங்கள் உழைப்பால் உங்கள் தியாகத்தால் எந்த கைமாறும் கருதாமல் மாசு மறுவற்ற நீங்கள் ஆற்றக்கூடிய அந்த பணிகளால் கோட்டையிலே கோலோச்சுகிற கோமானாக தளபதி விஜய் அவர்களை நாம் பார்க்க போகிறோம். அவர் சொன்னார்கள், நம்முடைய அண்ணன் விஎஸ் பாபு சொன்னார், கோட்டையிலே கொடியேற்றுகிற நாள் அதிக தொலைவில் இல்லை என்று சொன்னார்கள். இன்றைக்கு மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள், ஏற்றத்தை விரும்புகிறார்கள். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றால் விடமாட்டேன் என்று சொல்லுகிற அந்த உரிமை ஆற்றல் தளபதி விஜய் தவிர தமிழ்நாட்டில் எந்த அரசியல் தலைவருக்கும் இல்லை. அவர் வருவார், வந்து கொண்டிருக்கிறார், வந்து களத்தில் நிற்பார், மோதிப்பார். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று காத்திருக்கிற தொண்டர் கூட்டம் தயாராக இருக்கிறது. தளபதி விஜய் அவர்கள் நல்லது செய்வார், நல்லவர், வல்லவர். மீண்டும் ஒரு எம்ஜிஆரை பார்க்க விரும்புகிறோம் என்று மக்கள் விரும்புகிற ஒரு மாபெரும் தலைவரை ஆட்சி கட்டிலே அமர்த்தி பார்க்கிற இந்த செயல் வீரர் கூட்டத்தில் நான் கலந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சிறப்புரையாற்ற முன்னாள் அமைச்சரும் கழகத்தின் நிர்வாக குழு ஒருங்கிணைப்பருமான அண்ணன் கே ஏ செங்கோட்டையன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இணைய நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து வருகிற உங்கள் நெஞ்சங்களில் நிறைந்து வாழ்கிற மாவட்ட கழக செயலாளர் சிவா அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே எனக்கு பின்னாலே உரையாற்ற இருக்கிற இந்த இயக்கம் துவங்குவதற்கு, இந்த இயக்கம் மண்டத்தில் இருந்து வளர்வதற்கு 30 ஆண்டு காலம் தன்னை அர்ப்பணித்து கொண்டு கண் துஞ்சாது இந்த பணிகளை ஆற்றி நாளை தமிழகத்தில் தளபதியை கோட்டைக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக அரும்பணி ஆற்றி வருகிற என் போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் பொசி ஆனந்தன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நம்முடைய இயக்கத்தினுடைய கொள்கைகளை சிறப்பான முறையிலே தன் பணிகளை ஆற்றுவதற்கு இளைஞராக நமக்கு கிடைத்திருக்கிற போர்ப்படை தளபதிகள் ஒருவராக இருக்கிற அன்பிற்கினிய அருமை சகோதரர் ஆதவ் அர்ஜுன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கிற நம்முடைய எதிர்கால திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிற தலைவருக்கு எடுத்து செல்ல இருக்கிற அன்பிற்கினிய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்
ஜேடிசி பிரபாகரன் அவர்களே, நீங்கள் வாருங்கள், நான் முடித்து காட்டுகிறேன் என்று சொல்லியிருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பாபு அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே வருகின்றிருக்கிற தனிகா அவர்களே, பாபு அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ராஜ்மோகன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பெரம்பூர் என்றாலே நாளை தமிழகத்தின் வரலாற்றை படைக்கக்கூடிய ஆற்றல் மிக்க சக்திகளாக இருக்கிற இளைஞர் மட்டுமல்ல, எதிர்கால தமிழகத்தை உருவாக்க இருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையிலே முதல் துவக்கப்படுகிற செயல் வீரர் கூட்டம், அதுவும் பெரம்பூரிலே கூட்டப்படுகிற கூட்டம். நான் பல கூட்டங்களில் இங்கே பேசியிருக்கிறேன். அன்றைய நிலைகள் வேறு, இன்றைய நிலைகள் வேறு என்பதை நான் அறிவேன். கூட்டத்தை கூட்டுவார்கள், பணத்தை கொடுப்பார்கள், பாதிலே எழுந்து செல்வார்கள். ஆனால் ₹1 கூட கொடுக்காமல் இன்று வரையிலும் காத்து கொண்டிருக்கிற கூட்டம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், புரட்சி தலைவருடைய போர்ப்படை தளபதிகளாக இருக்கிற நீங்கள் தான் என்பதை நான் அறிவேன். நேற்று கூட பார்த்தார்கள், 2 நாட்களுக்கு முன்னாலே மதுரையில் நடைபெற்ற கூட்டம். அதற்கு எவ்வளவு செலவாயிருக்கிறது என்று சொன்னால் ₹15 கோடி. ஆனால் ₹1 கூட இல்லாமல் கூட்டம் கூடுகிறது என்று சொன்னால் நம்மை தவிர எந்த இயக்கத்திற்கும் இல்லை என்ற வரலாறு இங்கே படைக்கப்பட்டிருக்கிறது. நான் புரட்சி தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டவன். 1972 என் இயக்கத்தை துவங்குகிற போது 77 சட்டமன்ற உறுப்பினராக 26 வயதிலே தேர்தல் களத்தில் நின்றவன். புரட்சி தலைவரையும் பார்த்தேன், புரட்சி தலைவர் அம்மாவையும் பார்த்ததற்கு பிறகு புரட்சி தலைவரை பார்க்கின்ற காலத்தை நான் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறேன். ஏன் என்று சொன்னால் அந்த காலம் மிக விரைவிலே வருகிறது என்பதை என்னால் உணர முடிகிறது. நான் இதை சொல்வதற்கு காரணம், இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே என்று புரட்சி தலைவர் பாடினார். அந்த பாடலுக்கு ஏற்ப நாளை தீர்ப்பெழுத போவது நம்முடைய தளபதி மட்டும்தான் என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்திலே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அதோடு மட்டுமல்ல, அவருடைய வரலாறுகளை பார்க்கின்ற போது ஜனநாயகத்தை முடித்தாலும் முடக்கப்பட்டாலும் ஜனநாயகத்தை காக்கின்ற ஒரே குரல் நம்முடைய தளபதியுடைய குரல் என்பதை நாட்டு மக்கள் உணர்வதற்கு காலம் மிக விரைவிலே இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏன் என்று சொன்னால், உங்களுடைய எழுச்சியும் உங்களுடைய வேகத்தையும் பார்க்கின்ற போது மணி 2 மணி ஆகிறது. பசி வந்தால் 10 பறந்து போய்விடும் என்பார்கள். பசியை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. புரட்சி தளபதியை தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக உருவாக்கி காட்டும் என்ற சூழலை ஏற்று இங்கே பணியாற்றுகிற உங்களை அத்தனை பேரும் பார்க்கின்ற போது நாளை தமிழகம் மலரப்போகிறது. இங்கே எடுத்து சொன்னார்களே, பேருந்து நிலையத்தை பற்றி சொன்னார்கள், சாலை வசதிகளை பற்றி சொன்னார்கள், தொழிலாளிகளை பற்றி சொன்னார்கள், நாட்டு மக்கள் இங்கே நலிந்து போய் கொண்டிருக்கிற நிலையை இங்கே எடுத்து சொன்னார்கள். நாளை தமிழகம் மலரப்போகிறது. நாட்டு மக்களுடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறது. போகிற காலம் மிக விரைவிலே இருக்கிறது. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கு சொல்கிறேன், புரட்சி தலைவருக்கு அம்மாவுக்கு பிறகு தமிழ்நாட்டை ஆளுகிற சக்தி, ஒரே சக்தி நம்முடைய தளபதிக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இங்கே அன்பிற்கினிய அருமை சகோதரர் சிவா அவர்கள் இங்கே நான் பார்த்தேன், நான் மனதிலே நினைத்தேன். 250 உறுப்பினரை வைத்துக் கொண்டு 44,000 பேரை சேர்த்திருக்கிறார் என்று சொன்னால் சிவனை மெல்வதற்கு எவராலும் இல்லை என்ற வரலாற்றை இங்கே படைத்திருக்கிறார். ஆரக்காரனுடைய பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட இளைஞர் இங்கே இருக்கிறார். அப்படிப்பட்ட இளைஞருக்கு பின்னாலே நீங்கள் அணிவகுத்து வருகிறீர்கள் படைகளாக. இந்த படைகளை வெல்வதற்கு இந்த தமிழ்நாட்டிலே எவராலும் முடியாது என்பதை நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்கின்ற வகையிலே தான் எதிர்காலம் அமையப் போகிறது என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டி காட்டுவதோடு மட்டுமல்ல, வருகின்ற தேர்தல் 2026 என்பது 234 நம்முடைய தளபதி தான் வெற்றி பெறுவார், யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்ற வரலாற்றை நாம் படைப்போம். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் அவர் யாரை விரல் காட்டுகிறாரோ அவர்தான் தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமல்ல, இந்திய நாட்டுடைய வரலாற்றை படைக்கக்கூடியவர்களாக அமைவார்கள். இந்த பெரம்பூர் தொகுதியில் நாளை எதிர்காலத்தில் நம்மை எதிர்த்து நிற்க அத்தனை பேரும் டெபாசிட் தொகையை இழப்பார் என்ற வரலாற்றை நாம் படைப்போம். அதற்காக வாருங்கள், வெற்றியை தேடித்தான் என்று உங்களால் பொன்பாத மலர்களை வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இந்நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக சிறப்புரையாற்ற கழகத்தின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும். மாவட்ட செயலாளர் சகோதரர் திரு சிவா அவர்களே, திரு தனிகாச்சலம் அவர்களே, திரு எம்எல் பிரபு அவர்களே, திரு மரிய வில்சன் அவர்களே, வட சென்னையின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு விஎஸ் பாபு அவர்களே, திரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜேஎஸ்டிடி பிரபாகரன் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் திரு ராஜ்மோகன் அவர்களே, நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் அண்ணன் அவர்களே, கழக பொதுச் செயலாளர் அண்ணன் திரு ஆனந்த் அவர்களே, 2026 ஆண்டின் முதல்வர் எங்களுடைய அண்ணன் தமிழகத்தின் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, மாவட்ட கழக பகுதி செயலாளர் அவர்களே, நிர்வாகிகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். எதுக்கு பெரம்பூர்ல சென்னையில் முதல் மீட்டிங்? தலைவர் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் ஒரு முக்கியமான பணி நேற்று கொடுத்தாங்க. தமிழகம் முழுவதும் தேர்தல் கண்காணிப்பாளர்னு சொல்லிட்டு தலைவர் அவர்கள் நேரடியாக பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள், நான் முதற்கொண்டு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பொறுப்பாளர்கள் நியமித்து அந்த மாவட்டங்களில் சென்னைக்கான பொறுப்பு தலைவருடைய கட்டளை, பொதுச் செயலாளருடைய அறிவுறுத்தல், சென்னையுடைய வெற்றியை எப்படி தலைவர்கிட்ட நம்மெல்லாம் கொண்டு போய் சேர்க்க போகிறோங்கிற ஒரு முதல் பணியை நேற்றிலிருந்து தலைவர் எனக்கு முதற்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிக்கும் கொடுத்துருக்கிறாரு. அதில் முக்கியமாக நம்மளுடைய மாவட்ட செயலாளர் சிவா அவர்களுடைய பணியை மிகப்பெரிய அளவில் பாராட்டணும். இந்த குறுகிய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 40,000 உறுப்பினர்களை சேர்த்தது ஒரு மிகப்பெரிய சாதனை. எந்த விதமான பொருளாதார பின்புலம் இல்லை. அண்ணன் சொன்ன மாதிரி ஆட்டோ ஓட்டுநர் கூட இங்கே மாவட்ட செயலாளர். நமக்குள்ள சாதி கிடையாது, மதம் கிடையாது, ஆண் பெண்கின்ற பிரிவு கிடையாது. அப்படி ஒரு அழகான கட்சி. ஏன் முதல்ல பெரம்பூரில் மீட்டிங் அப்படின்னு பத்திரிகையாளர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி நேற்று அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏன் கூட்டம்? அண்ணன் நான் அதிகமாக படம் பார்த்ததில்ல, ஒரே ஒரு படம் தான் பார்த்தேன், அந்த ஸ்போர்ட்ஸ் மூவி. இப்போ கூட சொன்னார் பிகில். பிகிலில் ஒரு கேரக்டர் பிடிக்குமே, என்ன கேரக்டர் உங்களுக்கு? அவ்வளோதான், அதுக்கு தான் வரேன். அதில் ஒரு பாட்டு பாடிக்கிட்டு காரில் அமைதியாக போகும், கரெக்டாக அமைதியாக போயிட்டுருக்கோம். அப்போ அந்த டிரைவர் என்ன சொல்லுவார், அண்ணா நம்ம ஆளுங்களாம் அடிச்சிட்டாங்கண்ணா, நம்ம ஏரியாவிலே அடிச்சிட்டாங்கண்ணா அப்படின்னு சொல்லும்போது அப்போ சொல்லுவார், வண்டி அவங்க இடத்துக்கே ஓட்டு. அப்போ திருப்பி அந்த டிரைவர் சொல்லுவார், அண்ணா நம்ம தனியாக போகிறோன்னா யாருமே கூட இல்லைண்ணா அப்படின்னு. அப்போ ஒரு பாட்டு வரும், என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க, இருட்டனில் நீதி மறையட்டுமே, தன்னால தலைவன் ஒருவன் இருக்கின்றான். நம்மளுடைய தலைவர் பெரியார், நம்மளுடைய தலைவர் புரட்சி தலைவர் அம்பேத்கர்னு ஒரு 5 தலைவர் வச்சிருக்காரு. அப்படி அந்த என்ட்ருக்குள்ள போகும்போது திடீர்னு கார் நின்ன உடனே அங்கிருந்து அப்படி ஒரு வில்லன் வருவார், நம்ம முக ஸ்டாலின் ஐயா மாதிரி. பக்கத்துல
ஒரு புள்ள வந்து நிற்கும், இப்போ இருக்க புள்ள மாதிரி. அண்ணா அப்ப சொல்லுவாரு, தொக்கா மாட்டிக்கிட்டாருண்ணா தனியா வந்து. அப்ப கரெக்டா அந்த கார் திறக்கும் போதே ஒரு 5 பேர் பறந்து போவாங்க. அந்த மாதிரி நம்ம துறைமுகத்துல அமைதியா பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம பாட்டிக்கு வீடு வீடா போய், எப்பொழுது என்னுடைய தங்கை கர்ப்பிணி பைய வயிற்றுல கை வச்சாங்களோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டார் தலைவர் முதல்ல வட சென்னையில இறங்கணும்னு. எங்க தலைவருக்கு சும்மா அந்த அறிக்கை விடுறது, இந்த ட்விட்டு போடுறது, திடீர்னு வந்து ரோட்ல ஒரு போர்டை பிடிச்சிக்கிட்டு இந்த போராட்டம்னு சொல்லிட்டு செட்டிங் பண்றதுலாம் பிடிக்காது. நீ இந்த தேர்தலை தானே ஜெயிச்சுக்கிட்டு இருக்க, அதனால தானே இந்த ரவுடிசம். அந்த தேர்தலையே ஒன்னு இறக்குறேன் பாரு, எப்படிலாம் வச்சு 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 மக்களை ஓட்டு போட வச்சு, தப்பா நினைச்சுக்காதீங்க, மக்களை ஓட்டு போட வச்சு உங்களுக்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட் கொடுத்து உங்களுக்கெல்லாம் எந்த ஜெயில் வாழ்க்கையை பார்க்க வைக்கணுமோ அங்கேயே உங்களை நிரந்தரமா அனுப்புறதுக்கு முடிவு எடுத்துட்டார். அதுக்கு தான் சொன்னாரு, 1962 இருந்து சென்னை எப்பயுமே யாரோட கோட்டையா இருக்கு, திமுகவோட கோட்டையா இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா அதிமுகவுடைய தலைவர்கள், ஏன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட, ஏன் அம்மா கூட சென்னையில் அதிகமாக நிற்க மாட்டாங்க, ஆர்கே நகர்ல கடைசியா நின்னாங்க. அந்த அளவுக்கு சென்னை கோட்டை கோட்டைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல. அதுக்கு தான் பெரம்பூர்ல முதல் மீட்டிங். இன்னையிலிருந்து சென்னை டிவிக்கே மட்டும்தான். உடனே வந்துருவாங்க சில பேர், இல்ல வட சென்னைக்கு சேகர் பாபு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. நில்லுங்க, அண்ணன் சேகர் பாபு அண்ணன் படிச்ச ஸ்கூல்ல இங்க ஹெட் மாஸ்டர் விஎஸ் பாபு வந்திருக்காரு. அதுக்குதான் நம்ம தலைவர் இறக்கிட்டே இருக்காரு. நீ எதெல்லாம் கையில் எடுப்பியோ, அண்ணன் பேசும்போது பாருங்க வட சென்னையோட பாச பேச ஆரம்பிச்சாரு. நமக்கெல்லாம் அந்த பாச புரியாது. பொதுச்செயலாளர் பாச சொன்னாங்க, நீங்க உத்தரவு கொடுன்னு நான் பாத்துக்கிறேன்னா சேகர் பாபு எனக்கு புரியும், பாத்துக்கிறேன்னா என்ன மீனிங் அப்படின்னு. நம்ம அறவழியில தான் போறோம். நீங்க எந்த பொருள் எடுக்கிறீங்களோ அதே பொருள் எடுக்கிறதுக்கு நம்ம வேஸ் பாபு எனக்கு தெரியும். ஏன்னா வட சென்னைனாலே ஒரு தவறான கண்ணோட்டத்தை திமுக உருவாகிருச்சு. வட சென்னை மக்கள்னாலே ஒரு அன்பு மிகுந்த பாசம் மிகுந்த ஒரு மக்கள். அப்படி ஓடி வரும்போதே கட்டி பிடிப்பாங்க. இங்க ஜாதி இல்லை, மதம் இல்லை, எல்லாம் தொழிலாளிகள், எல்லாம் உழைப்பாளிகள். அதனால திமுக எப்பயுமே இந்த பிரிச்சு விடுற வேலை எல்லாம் இங்க செய்ய முடியாது. ஆனா அந்த வட சென்னை வேலை எப்படி இருக்கு இன்னைக்கு? எல்லாமே மேக்சிமம் சேரிகள். மழை பெஞ்சா வெளியே வர முடியாது, பஸ் ஸ்டாண்டு கிடையாது, ஒரு காலேஜ் கிடையாது, ஒரு மருத்துவமனைக்குள்ள போக முடியாது. மழை பெஞ்சிச்சு 70க்குள்ள, உடனே கலைஞர் ஓடி வந்தார் வேட்டி தூக்கிட்டு. நானும் உங்கள ஒரு ஆள் தான். எங்கிருந்து? கோபாலபுரத்துல இருந்து ஓடி வருவார். நம்மளும் என்ன நம்பணும்? ஆமாம்மா, நமக்காக முதலமைச்சர் ஓடி வராரு வட சென்னையை நோக்கி வேட்டி கட்டிக்கிட்டு. சரி போச்சு, நமக்காக நம்பணும். திருப்பி 2010 அவருடைய மகன் வந்தார், ஸ்டாலின் வந்தாரு, அவரும் வேட்டி கட்டினாரு. 21 வந்துச்சு, வேட்டியில இருந்து என்ன பண்ணிட்டாங்க? ஓகே, புரிஞ்சுக்கிட்டேன். கரெக்டா ஷூட்டிங்லாம் போட்டு கேமராலாம் போட்டு ஒரு கோட் ஷூட் போட்டு வந்துட்டார். சரி, அவர் தான் வந்தான்னு பார்த்தா அவர் பையன் வந்துட்டார். அதுக்கப்புறம்
அவர் டிஷர்ட்டை போட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் ரூம்ல உட்காந்துட்டு கம்ப்யூட்டர் டைப் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த கேமராக்காரன் என்ன பண்ணிட்டான், அவர் என்ன டைப் பண்றாருன்னு வெளியே காமிச்சிட்டான். அந்த கம்ப்யூட்டர் ஆனே ஆகல. கம்ப்யூட்டர் ஆனேவாம டைப் படிச்ச துணை முதலமைச்சர்லாம் இங்க நமக்காக துணை முதலமைச்சராக உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப வரங்க. அப்ப உடனே வட சென்னையில ஜெயிக்க முடியுமா, சென்னையில ஜெயிக்க முடியுமா? நான் அண்ணன் கிட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு இருக்க சூழ்நிலை எப்படி இருக்கு அரசியல்? ஐயோ திமுக பெரிய கூட்டணியா இருக்குப்பா, 13 கட்சி இருக்கு, இன்னொரு 10 கட்சி ரெடி ஆயிட்டு இருக்கு, குட்டி குட்டி கட்சிலாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. நான் வேணா இந்த கட்சி ஆரம்பிச்சவங்களுக்குலாம் ஒரு கோரிக்கை விடுக்கிறேன். தயவு செஞ்சு ஒரு 10 நாள் யூடியூப்ல எங்க தலைவரை திட்டுங்க. நேரா கூப்பிட்டு ஒரு பேக்கேஜ் கொடுப்பாங்க, செம்ம பேக்கேஜ் கிடைக்கும். அப்படி 1 கோடியில ஆரம்பிச்சு 100 கோடி 200 கோடி 300 கோடி. இதே தேசிய கட்சியா இருந்தா 200 கோடி. அதெல்லாம் ஆல்ரெடி செட்டில்டு 6 மாசத்துக்கு முன்னாடியே. சோ பேக்கேஜுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அந்த பேக்கேஜ் கட்சிங்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஷேர் ஆட்டோ கட்சிங்களாம் வைகோ அவர்கள் பேசுவார் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, தமிழ் இனத்தின் மிகப்பெரிய துரோகி யார் தெரியுமா? இந்த கலைஞர் குடும்பம், இந்த மு.க. ஸ்டாலின் அப்படின்னு பேசினவர் இன்னைக்கு மாண்புமிகு துணை அமைச்சர் உதயநிதி தான் அடுத்த தமிழகத்தின் திராவிடத்தின் வாரிசு. இந்த வீடியோ எல்லாம் நம்ம எடுத்து போடுவோம். இந்த 10 வருஷமா இன்னும் திமுக நம்ம பிரச்சாரம் பண்ணவே வேணாம். வைகோ அவர்கள் இந்த திமுக பத்தி என்னெல்லாம் பேசினாங்களோ அந்த வீடியோவை எடுத்து போடுவோம். அடுத்தது நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நமக்கு ரொம்ப பிடிக்கும், நமக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம தலைவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்களுடைய தொண்டர்களுடைய கனவு என்ன? அந்த கட்சி எதுக்காக ஆரம்பிச்சாங்க? இந்த குடும்பம் தீய சக்தியை தூக்கி எறியணும். இதுதான் கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் பேசிக்கிட்டு இருந்தார். கரெக்டா? இன்னைக்கு எங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க? என்ன திமுக என்ன சொன்னாங்க 2016ல? கேப்டன் கேப்டன் சொல்றாங்களே, என்ன சொன்னாங்க? கேப்டன் கேப்டன் சொல்றாங்களே, தண்ணி அடிச்சவன்லாம் கேப்டனா? கப்பல்ல போறவன் தான் கேப்டன். இது சொன்னது யாரு? வடிவேலு சொன்னி மு.க. ஸ்டாலின் சிரிக்கிறார் அதை பார்த்து. நண்பர்களே, உண்மையாக சொல்லுகிறேன், கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையவே அடையாது. இதை பார்க்கும் பொழுது அப்ப இந்த கூட்டணி எல்லாம் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டா ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன் ஓட்டு போட மாட்டாங்க தெரியுமா? இந்த 13 பேர்ல இருக்கவங்க சில பேர் நல்லவங்களா இருக்கலாம். இப்ப அண்ணன் திருமாவளவன் மேல பெரிய விமர்சனம் வைக்க முடியாது. இன்னும் கடைசியில் அவர் நம்மளை திட்டிட்டு இருக்காரு, நடிகர்கள் அரசாள முடியுமா, நடிகர்கள் ஆட்சி பண்ண முடியுமா? அது நமக்கு கிடையாது, உதயநிதி பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. என்னடா கடைசியில என்ன கூட்டிட்டு இங்க நிக்க வச்சுட்டீங்க, அடுத்த உதயநிதி முதலமைச்சராக இருக்கீங்க தெரியுது அப்படின்னு அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனை. அது நம்மளுடைய கம்யூனிஸ்ட் சகோதரர்கள் சாம்சங் தொழிலாளர்கள் போட்ட முதற்கொண்டு அரசு பண்ணி தூக்கி உள்ள போட்டாங்க. அப்ப இந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு ஒற்றுமை கிடையாது. காங்கிரஸ் அதுக்கு மேல, அங்க ஒரு 4 பேர் டிவிகேன்னு சொல்லுவாங்க, ஒரு 4 பேர் திமுகன்னு சொல்லுவாங்க. அப்ப கட்சிக்குள்ள ஒற்றுமை கிடையாது. அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள், நேத்து கூட ஒரு அதிமுக மாவட்ட செயலாளர் என்கிட்ட பேசினார். இப்ப கரண்ட் இருக்கிறவர், ஒரு 8 வயசு பொண்ணு, சரி 8ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு பேசிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா சொன்னாராம், அம்மா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல. அப்ப அந்த பொண்ணு சொல்லுதான், 8ஆம் கிளாஸ் பொண்ணு, அப்ப ஏன்பா கவலைப்படுறீங்க, மே மாசம் அண்ணன் முதலமைச்சர் ஆனவன படம் ரிலீஸ் ஆக போகுது. 8ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணுக்கு தெரியுது, வேற யாருக்கு தெரியணும்? அப்ப கேக்குதான், அப்பா அம்மா டிவிகேல தலைவருக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டாங்க, நீங்க யாருக்குப்பா போட போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் இபிஎஸ் ஆன்னு கேட்டிருக்காரு. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, நான் முக்கியமா இபிஎஸ் முக்கியமான்னு கேட்டிருக்கு. இதெல்லாம் உண்மையா நடந்துகிட்டு இருக்கு. உடனே மாவட்ட செயலர், அதிமுக மாவட்ட செயலர் சொல்றாப்ல, நீதாமா எனக்கு உலகமே. அப்ப சத்தியம் கொடுப்பா, இந்த தாட்டி நீ தான் எங்க தலைவருக்கு தான் ஓட்டு போடுவா அப்படின்னு.
நம்மளை பார்த்து பிஎல்ஏ மீட்டிங் இருக்கா, மெம்பர்ஸ் இருக்கான்னு கேட்கிறாங்க. இங்க 8ஆம் கிளாஸ்ல இருந்து நமக்கான மெம்பர்ஸ் உருவாக்கிட்டு இருக்காரு நம்ம தலைவர். இதுதான் கள அரசியல் யதார்த்தம். இன்னொன்னு அதிமுக அப்படி இருக்கு, இந்த பாருங்க, முக்கியமான தலைவர்கள் அண்ணன் விஎஸ் பாபு அண்ணன் ஏன் தெரியுமா வந்தாரு? அவர் சொல்லல, ஆனா அவரை பத்தி சொல்லக்கூடாது. அதிமுகவுடைய கரண்ட் மாவட்ட செயலர் அவர் அங்கிருந்து வெளியே ரிசைன் பண்ணிட்டு வர்றாரு. எதுக்குன்னா கொளத்தூர் தொகுதியில கடினமா ஒர்க் பண்ணியிருக்காரு 6 மாசம். கடினமா அங்க பூத் லெவல் மீட்டிங் போடுறது, பகுதி மீட்டிங் போடுறதுன்னு பயங்கரமா மீட்டிங் போட்டு அங்கிருந்து ஆர்கேனுங்களும் சுத்திட்டு வந்திருக்காரு. திடீர்னு தலைமையில இருந்து ஒரு கால், இல்லைண்ணே கொஞ்சம் கொளத்தூர் பக்கம் போவாதீங்கண்ணே. அவருக்கு புரியல, ஏன் கொளத்தூர் பக்கம் போகக்கூடாது, அதுதான் திமுக அதிமுக செட்டிங். ஏன் முதலமைச்சர் அவர் கொளத்தூருக்குள்ள போனா என்ன, முதலமைச்சருக்கு ஓட்டு கம்மியாயிடும். அந்த ஒரு செகண்ட்ல ரிசைன் பண்ணிட்டு கடைசியில் என்னையும் பொதுச்செயலாளரையும் பார்த்தார். அண்ணே நான் வரத்துக்கு ரெடி, 40 வருஷமா மாவட்ட செயலாளர், ஒருங்கிணைந்த வட மாவட்ட சென்னையுடைய மாவட்ட செயலாளர் எம்எல்ஏவா இருந்துட்டேன். ஒன்னே ஒன்று, திமுகவோட நீங்க ஏதாச்சும் காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டார். எங்க தலைவர் டெல்லியிலே காம்ப்ரமைஸ் பண்ணல, திமுக தீய சக்தியை எம்ஜிஆருக்கு அப்புறம் அழிக்க வந்தவர், இங்க எந்த காம்ப்ரமைஸ் பண்ணல, ஃப்ரீயா வாங்கன்னு பொதுச்செயலாளர் சொன்னார். அடுத்த செகண்டே வந்துட்டார், வேற எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அதுக்குதான் சொன்னேன், அண்ணன் சேகர் பாபு அண்ணன் வெயிட்டிங் அடுத்தது உங்களுக்கு, அவரை ஃபேஸ் பண்ணுங்க. அதிமுக இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, சட்டசபையில் பாருங்க, சட்டசபை நடந்துட்டே இருக்கு, விவசாய பட்ஜெட் போயிட்டு இருக்கு. அதுல முதலமைச்சர் துணை முதலமைச்சர் தூங்கிட்டு இருந்தார், அதை விட்டுருங்க, அது பாட்டிக்கு அவர் தூங்கிட்டு இருக்கட்டும் ஓரமா. நேத்து ஓபிஎஸ் அணியோடைய சட்டமன்ற உறுப்பினர் பேசுறார். என்ன பேசுறாரு தெரியுங்களா? புரட்சி தலைவர் அம்மா, புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வழியில திமுக திருப்பி ஆட்சிக்கு வரணுமா? என்ன ஒரு அநியாயம்! அடுத்த ஓபிஎஸ் விக்கெட் ரெடி ஆயிட்டு இருக்கு. அப்ப எந்த அளவிற்கு ஒருத்தர் ஓபிஎஸ் இந்த பக்கம் திமுக பக்கம் போறார், முன்னாள் முதலமைச்சர், இன்னொருத்தர் டெல்லி பக்கம் செட்டில் ஆயிட்டார். அப்ப நமக்கு களம் எவ்வளவு ஓபன். எந்த அளவிற்கு களம் நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு பாருங்க. நீங்க நினைக்கலாம் 13 கட்சி, இந்த பக்கம் 10 கட்சி, எல்லாமே பொருந்தாத கட்சி. அதிமுக கூட்டணி கட்சியில் இருக்கவங்களே அவர் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்றதுக்கு வாய் வர மாட்டேங்குது. பிஜேபியில் இருக்கவங்க சொல்றதுக்கே வாய் வர மாட்டேங்குது. திமுக பொருந்தாத கூட்டணி. எப்பையும் தேர்தல் ஒரு தலைவரை நோக்கி தான் தேர்தலே இருக்கும். ஒரு ஸ்ட்ராங் லீடர். 2 தலைவருக்கு 75 வயசு ஆயிருச்சு, நம்ம தலைவருக்கு 51 52 வயசு தான். அடுத்த 40 வருஷம் ஆளக்கூடிய ஒரே தலைவர் நம்மள தான் அடுத்த தமிழ்நாட்டில். அதை நம்ம நம்பணும். முக்கியமான இன்னொரு பிரச்சனை இருக்கு. இந்த வட சென்னையில் அண்ணன் கிட்ட ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன். தலைவருடைய மைண்ட் எப்படின்னா, பேசும்போது ஒன்று சொல்லுவார், எப்பயாச்சும் கேட்போம், அண்ணா நீங்களாம் தொகுதின்னா எங்கன்னா நிற்பீங்க அப்படின்னு அண்ணன்ட்ட கேட்போம். அண்ணன் சொல்லுவார், எங்க வறுமை அதிகமாக இருக்கோ, எங்க ஏழ்மை அதிகமாக இருக்கோ, எங்க இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கலையோ, எங்க பெண்கள் படிக்க முடியலையோ, எந்த இடத்துல சேரிகள் அதிகமாக இருக்கோ, எந்த இடத்துல குடிப்பழக்கமும் ட்ரக்ஸும் அதிகமாக இருக்கோ, எந்த இடத்தில் வளர்ச்சி இல்லையோ, அந்த இடத்துல நான் உறுப்பினராகி அந்த இடத்தை ஒரு சிங்கப்பூர் மாதிரி மாற்றணும்னு சொல்லுவார். அப்ப இந்த சென்னையில் அதிகமான வறுமை வட சென்னையில் இருக்கு. ஏன் இருக்கு? சென்னைனாலே வட சென்னையில் ரவுடிசம் யாரால உருவாக்கப்பட்டது? திமுகனால தன்னுடைய தேர்தல் வேலைகளுக்காக அந்த உருவாக்கினார்கள். ஆனால் நம்மளுடைய தலைவர் வளர்ச்சியை மட்டும்தான் நீங்க உருவாக்குவார். அப்ப நான் ஒரே ஒரு அண்ணன் கிட்ட சொல்றேன், அடுத்தது அண்ணன் தான் பேச போறாரு, நான் தீர்மானம் நிறைவேற்றலாம், அவர் இந்த தீர்மானத்தை வழிமொழிவார்னு நினைக்கிறேன். உங்க முன்னாடி சிவா அண்ணன் முன்னாடியும் நான் கேட்டுக்கிறேன்,
சென்னை ஒருங்கிணைந்த கண்காணிப்பு குழுவா போடும்போது உங்க சார்பா ஒன்று தீர்மானம் போடலாமா? எங்க அண்ணன் நம்மளுடைய தலைவர் பெரம்பூர் தொகுதியில் நிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம். அதே மாதிரி நான் இன்னும் பேசி முடிக்கலையே. அதே மாதிரி நம்ம அண்ணன் நம்ம தலைவர் கொளத்தூர் தொகுதியிலே நிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆர்கே நகர்ல நிக்கணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி வட சென்னையில எனக்கு தெரியும் அவர் மைண்ட் வட சென்னையில எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். ஏன்னா இந்த 50-60 வருஷமா இந்த வட சென்னையை ஒதுக்கி 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 இந்த திமுக செய்த சூழ்ச்சியை தூக்கி எறியக்கூடிய ஒரே தலைவர் நம்ம மட்டும்தான். இந்த வறுமையை தூக்கி எறியறதுக்கு ஒரே தலைவர் நம்ம மட்டும்தான். பெண்கள் எல்லாரும் படிக்க வைக்கணும், நம்ம தலைவர் இங்க வந்தாகணும். அப்ப அவர் வருகைக்கு நம்ம காத்திருப்போம். அவருடைய மனசு, நான் திருப்பியும் சொல்றேன், முதல்ல இங்க தான் இருக்கு. தமிழ்நாடு முழுசும் இருக்கு. தமிழ்நாடு முழுசும் இருக்கு. தமிழ்நாடு முழுதும் 234 தொகுதிகளும் வேட்பாளர் யாருன்னா நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான். யார் கேண்டிடேட்டா போட்டாலும் சரி, யார் கேண்டிடேட்டா போட்டாலும் சரி, நம்மளுடைய தலைவர் தான் வேட்பாளர். ஏன்னா ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனா என்னது? ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனா நிறைய பேர் நமக்குள்ள ஒவ்வொரு கட்சியிலும் போட்டி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த போட்டி எந்த சண்டையும் ஒரு சின்ன இடத்துல கூட வந்ததில்லை. அதான் தமிழக வெற்றி கழகம். அதுதான் தலைவர் உருவாக்கின கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. தலைவர் யார சொல்றாரோ எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் எம்எல்ஏ உருவாக்குறது ஒரு பவர் கிடையாது. ஒவ்வொருத்தரும் வெற்றி பெறுவது யாருக்காக? அவரை முதலமைச்சராக ஆக்குவதற்காக. அப்ப நமக்கு அந்த தியாகத்தை செய்யறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். யார வேணா அண்ணன் போடட்டும், அது புதுசா வந்தவங்களா இருக்கலாம், விஎம்ஏல இருந்து வந்தவங்களா இருக்கலாம், யார் வேணா இருக்கட்டும், நமக்குள்ள இருக்க ஒரே குறிக்கோள் என்ன? தலைவர் முதலமைச்சர் ஆகணும். அப்போ சொல்லக்கூடியவர் அண்ணன் சொன்ன மாதிரி, விஸ்வான சொன்ன மாதிரி, இந்த 60 நாட்கள் 24 மணி நேரம் வேலை செய்யணும். 24 மணி நேரம் வேலை செய்யணும். அதுக்கு எல்லாம் உங்களோட சேர்ந்து வேலை செய்யறதுக்கு நாங்க வந்திருக்கோம். உங்களோட சேர்ந்து, உங்களோட இணைந்து, நைட்டு உங்களோட நைட்டு பகல் உங்களோட தூங்கி, இதுக்கு தான் நாங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கோம். ஸோ இதை நம்ம 60 நாள் கரெக்டாக இருந்து சென்னையில் இருக்க 16 தொகுதியும் நாம் வெல்ல வேண்டும். 16 தொகுதியும் தமிழ்நாடு முழுவதும் சைவர்கள் கூட பிரச்சாரம். ஒரு நல்ல விஷயம் பாருங்க, சிவாவோட லக்கு பாருங்க, பெரம்பூர்ல இருந்து ஆரம்பிக்கப்பட்டுருச்சு. இங்க இருந்து பொதுச்செயலாளர் கரெக்டா நோட்ஸ் போட்டார். அதை எதுக்காக போட்டாருன்னு தெரியல அண்ணன். எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு பிளேஸை சூஸ் பண்ணிட்டாரு. தமிழ்நாட்டிலேயே எனக்கு இந்த வாஸ்து மேல நம்பிக்கை இல்லை. ஆனா இங்க இருந்து ஆரம்பிச்ச சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போயிடலாம் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ தீர்மானம் சொல்லிட்டோம். தீர்மானத்துக்கு பதில் கொடுக்கிறவர் யாரு? அந்த தீர்மானத்தை வழிமொழிய இல்ல அலோ பண்ண என்னப்பா பொதுச்செயலாளர் மேல நிறைய பேசுறீங்களே அண்ணன். சிவா சாரா? நீங்க பேசலாம் என்ன வேணாலும். பொதுச்செயலாளர் அதை இந்த தீர்மானத்தை இந்த அவையில கொண்டு வந்து நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையுடன் உங்களோட சேர போறேன். தமிழக வெற்றி கழகம் இந்த நொடி உலகெங்கும் இருக்கிற ஊடகங்களில் தீ பற்றி கொண்டது. இதுதான்
பொதுச் செயலாளர் அவர்களே, நீங்கள் கட்டளையிடுங்கள், காத்திருக்கிறோம். கண் தரங்கள் வழி பிறக்கும். அரங்கம் நிறைந்த கரவொலியோடு பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஜேசிடி பிரபாகர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் VS பாபு, சகோதரர் மரிய வில்சன், சகோதரர் ராஜமோகன், TVK ரமேஷ், சகோதரர் ஜெகதீஷ் பாண்டியன் மற்றும் கடினமாக உழைத்து இன்று மாவட்ட செயலாளராக இருக்கும் சகோதரர் சிவா, மாவட்ட செயலாளர் ML பிரபு, தனிகா திருமதி இந்திரா தன்ராஜ் மற்றும் மாவட்ட இணைச் செயலாளர் ஜெகன், மாவட்ட பொருளாளர் ரீகன் பாபு, மாவட்ட துணை செயலாளர் செந்தில், மாவட்ட துணை செயலாளர் சரண்யா, மாவட்ட நிர்வாகிகள் கங்காவதி, தேவகி, பவித்ரா, ஷீலா, அருண்குமார், சதீஷ்குமார், கார்த்திகேயன், பெரம்பூர் பகுதி செயலாளர்கள் சவுந்தரராஜன், பாலநாராயணன், ரவிக்குமார், பெரம்பூர் வட்ட செயலாளர்கள் அருண்குமார், புருஷோத்தமன், மணிகண்டன், கலைவேந்தன், மதன், கார்த்திக், அரவிந்தராஜ், தருண்குமார், கமலேஷ், சதீஷ், தினேஷ், வினீத், மணிகண்டன், மணிகண்டன், பெரம்பூர் தொகுதி அணி அமைப்பாளர்கள் லோகநாதன், ஏல் கோபி, பிரசன்ன வெங்கடேஷ், கௌதம், தமிழ்ச்செல்வி மற்றும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டிலேயே பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியினாலே ஒரு தனி சிறப்பு, உழைக்கக்கூடிய ஒரு தொகுதி என்று சொன்னால் அது பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி. அந்த தொகுதியில், இந்த தொகுதியில் 44,000 பேர் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். 1810 பேர் நம்மளுடைய நிர்வாகிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தொகுதியில் ஒரு தீர்மானத்தை சகோதரர் அவர்கள் போட்டார். அந்த தீர்மானத்தை நாங்கள் எல்லோரும் மனதார அந்த மனதார ஏற்றுக்கொண்டு உங்களுடைய விருப்பத்தை தலைவர் அவர்களிடம் சொல்லப்படும். இந்த எழுச்சி 234 தொகுதியிலும் இருக்க வேண்டும். தீர்மானம் வரைக்கும் நிறைவேற்றணும், இந்த தொகுதியில் இருக்கணும் தலைவர் நீங்க நினைக்கும் போது இதே மாதிரி 234 தொகுதியிலையும் நம்மளுடைய தோழர்களுடைய எழுச்சி இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகவே கண்டிப்பாக உங்களுடைய உணர்வுகளை தலைவர் அவர்களிடம் சொல்லப்படும். அந்த தீர்மானம் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் தலைவரிடம் நாங்கள் சொல்லுவோம் என்று சொல்லிக் கொள்கிறேன். அழகாக சொல்லி விட்டுட்டு நல்ல புள்ள மாதிரி வந்து உக்காந்துட்டார். பக்குவமாக இதெல்லாம் பார்க்குறாரு. கேஎஸ் அண்ணன் பார்க்குறாரு, என்னடா நடக்குதுங்க, நீங்கள் பாட்டுன்னு பேசுகிறீங்க, நீங்கள் பாட்டுன்னு என்னை வரைக்கும் 5 நிமிஷத்துக்கு மேலே பேசாத, 3 நிமிஷத்துக்கு மேலே பேசாத அப்படின்றீங்க.
ஆனால் ஆளுக்கு நீங்கள் பாட்டுன்னு நினச்சா மைக்கை பிடிச்சி நீங்கள் பாட்டுன்னு பேசினிப்போ எங்களுக்கு மட்டும்தான் கண்டிஷனா? எங்களுக்கெல்லாம் பேச தெரியாதா? நான் 9 தடவை நான் சட்டமன்ற உறுப்பினராக இல்லையா? நான் அமைச்சராக இல்லையா? எனக்கு எதுவும் பேச தெரியாதா? நீங்களாவே ஒரு தீர்மானம் போட்டுறீங்க, அதை இன்னான்னு பண்ணுறீங்க. என்னடா நடக்குதுன்ற மாதிரி தான் எங்கள் அண்ணன் வந்து அது மாதிரி பார்க்குறாரு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி அவரோட ஃபோட்டோவை பார்த்துக்கிறீங்களா? குழந்தை பிள்ளை மாதிரி ஒரு சின்ன மூஞ்சத்தான் இருக்கும். அவரை நான் சொல்லணும்னு நான் நினச்சேன் போன மீட்டிங்கில், உங்கள் ஃபோட்டோலாம் கொஞ்சம் நல்லா கொடுங்க, நம்ம சின்ன பிள்ளை மாதிரி இருக்குதுன்னு. சின்ன பிள்ளை தான் இருந்தாலும் குழந்தை மாதிரி இருக்குது அப்படின்னுட்டுன்னு கேஎஸ் அண்ணன் சொல்லுவார், முன்னாள் அமைச்சர் அண்ணன் சொல்லுவார், எனக்கு இந்த கட்சியில் வந்த உடனே ஒரு 20 வயசு குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா மனசார சொல்கிறேன், இந்த மாதிரியான ஒரு உண்மையான ஒரு தளபதியோடைய குடும்பம் நம்மளுடைய கட்சியில் மட்டும்தான் இருக்கு. எல்லா இடத்துலையும் செயல் வீரர் கூட்டம்னு கூட்டா, எப்பா இன்னைக்கு உனக்கு 1000 ரூபா பணம் தரேன், நீ காலையில் வந்துரு, மதியானம் உனக்கு சிக்கன் பிரியாணி போடுவேன், நீ வந்துரு அப்படின்னுவாங்க. அவங்க எல்லாம் வந்து ரைட்டுங்க 1000 ரூபா 10 பேர் இட்டுன்னு வந்துக்கிறேன், சிக்கன் பிரியாணி கொடுத்துட்றியா? கொடுத்துட்றேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எல்லாரும் அந்த சிக்கன் பிரியாணி நேரத்தில் கரெக்டாக வந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. மாநாடு நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்குன்னா இன்றைக்கே 4 மணிக்கு வந்து உக்காடுற ஒரு கூட்டம் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான். வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்கவே முடியாது. இந்த மாதிரியான ஒரு அன்பான கூட்டம், உண்மையான கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தளபதி விலையில்லா விருந்தகம், தளபதி விலையில்லா ரொட்டி முட்டைப்பால் திட்டம், தளபதி பயிலகம், தளபதி நூலகம் என்று பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் சிவா சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். எந்த ஒரு திட்டத்தை சொன்னாலும் உடனுக்குடன் செய்யக்கூடிய ஒரு தொகுதி எது என்று சொன்னால் அது பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி தான். நீங்கள் எந்த திட்டம் வேணாலும் சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம். நாளைக்கு சிவாட்ட நான் முந்தா நாள் தான் சொன்னேன் மீட்டிங் இதை மாதிரி போடணும் இன்னைக்கு அப்படின்னுட்டுன்னு சொன்னேன். செயல் வீரர் கூட்டம் கண்டிப்பான மண்டபத்தை பார்த்துட்றேண்ணே அப்படின்னாப்புல. இன்னும் ஒரு கண்டிஷன் போட்டாப்புல, மதியானம் 2 மணி வரைக்கும் தானே, சாயங்காலம் இங்கே ரிசப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளேயே முடிச்சிடலாமான்னாரு. நீ சொல்லு 2 மணிக்குள்ளே நாங்கள் முடிச்சிடுறோம் நீ அப்படின்னா உடனே மண்டபத்தை பார்த்து உடனே உங்களை சொன்ன உடனே வந்து ஒரு அன்பான ஒரு கூட்டம் என்று சொன்னால் இதுதான் தளபதி மேல் வைத்திருக்கிற பாசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக ஒரு கூட்டம்தான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டம். நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தளபதி தான். அதனால இந்த சென்னையில் 16 தொகுதியும் தளபதி கோட்டையாக கண்டிப்பாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நமக்கு 44,000 பேர் உறுப்பினர் இருக்கிறாங்க. அந்த 44,000 பேர் உறுப்பினர் கூட இன்னொருத்தவங்க போய் ஓட்டு போட்டாலே நமக்கு வெற்றி நிச்சயம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த 44,000 பேரை நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக சந்திக்க வேண்டும். யார் அந்த 44,000 பேர் உறுப்பினர் இருக்கிறார்களோ நான் சொல்லிக்கொள்கிறேன், அவர்களை நீங்கள் வீடு வீடாக சென்று சந்திக்க வேண்டும் என்று நான் மாவட்ட செயலாளர் சிவா அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 200 பேர் 300 பேர் இங்கே இருக்கிறவங்க ஒருத்தவங்க ஒரு 500 பேரை போய் நீங்கள் கண்டிப்பாக அவங்கள போய் பார்க்க வேண்டும் என்று நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இங்கே பல வருடங்களாக பட்டா என்பது காந்தி நகர், ஷர்மா நகர்லாம் பார்த்தீங்கன்னா 30-35 வருடமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு
பட்டா வழங்கவில்லை என்று பொதுமக்கள் நம்மிடம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த பொதுமக்களிடம் நீங்கள் தாராளமாக தைரியமாக சொல்லுங்கள், ஜூலை மாதத்திற்குள் பட்டா வழங்கப்படும். எங்கள் தலைவர் தளபதி முதலமைச்சர் ஆனவுடன் உங்களுக்கு பட்டா ஜூலை மாதத்துக்குள் நாங்கள் வாங்கி தரோம். எங்கள் தலைவரிடம் சொல்லி நாங்கள் அதை பெற்றுத்தரோம் என்று தைரியமாக சொல்கள். ஏனென்று சொன்னால் தலைவர் அவர்கள் மக்களுக்கு சேவை செய்யத்தான் வருகிறார் ஒழிய ஊழல் செய்ய அல்ல. ஊழல் செய்யவும் மாட்டார், ஊழல் செய்யவும் நம்மளை யாரையும் விட மாட்டார். ஊழல் யார் செய்தாலும் சரி அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு தலைவராக நம் தலைவர் தளபதி இருப்பார். கொசு தொல்லை அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. கொசு தொல்லை அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அது கட்சிக்காரங்க மற்ற கட்சிக்காரங்களுடைய கொசு தொல்லையா இல்லை உண்மையான கொசு தொல்லையான்னு தெரியாது. அந்த கொசு தொல்லையெல்லாம் கண்டிப்பாக நாளையிலிருந்து கொசு மருந்து அடிக்கிற மிஷினை சிவா அவர்கள் வாங்கி ஒரு 10 இடத்துல கொசு மருந்து அடிப்பார் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். வெயில் காலம்லாம் ஆரம்பிச்சிடுச்சு. எங்கே பார்த்தாலும் தண்ணி கஷ்டம் இருக்கக்கூடாது. டேங்கர்லாம் வைப்பாங்க, அந்த டேங்க்லாம் வைக்கிறேன்னு சொன்னார் இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர். இது வரைக்கும் வைக்கலை. நம்மளால் முடிஞ்சதை நாம் இன்னும் ஒரு 15 நாளில் தான் நம்ம வைக்கலாம் முடியும். அதுக்கு அடுத்தலாம் கோட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லிடுவாங்க. முதலே நமக்குனாலே எந்த பர்மிஷனும் கிடைக்காது. அதில் இப்போ வேறு கோட் ஆஃப் கான்டாக்ட்லாம் வந்துடும். முடிந்த அளவுக்கு குடிநீர் டேங்குகளும் வைக்கப்படும் என்பதையும் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பெரம்பூர் தொகுதியில் ரொம்ப சாலை வசதி எல்லாமே இல்லை என்பதையும் மக்களுடைய குறைகள், அதையும் நிறைவேற்றி தரப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். சத்தியமூர்த்தி நகரில் புதிய பஸ் நிறுத்தம் தேவை என்று சொன்னார்கள் என்று மாவட்ட செயலாளர் சகோதரர் சிவா அவர்கள் சொன்னார். அதையும் தலைவர் அவர்களிடம் சொல்லி அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இளைஞர்களிடம் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக உள்ளது எது என்றால் அது இந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறது. அதையெல்லாம் நாம் தலைவர் முதலமைச்சர் ஆனவுடன் இதையெல்லாம் சரி செய்யப்படும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தலைவர் அவர்கள் முன்னுரிமை கொடுத்து அதை வழங்குவார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தலைவர்கிட்ட ஒரு பழக்கம், எது செய்ய முடியுமோ அதை மட்டும் தான் சொல்லக்கூடிய ஒரு தலைவர் நம் தலைவர் தளபதி. அதனால் நீங்கள் எல்லோரும் செயல் வீரர் கூட்டம் என்று இன்றைக்கி நம்ம போட்டிருக்கிறோம். இந்த கூட்டம் இன்னும் இந்த 60-65 நாட்கள் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். அந்த 44,000 பேரை நீங்கள் போய் பார்க்க வேண்டும். வீடு வீடாக நீங்கள் பார்த்தே ஆக வேண்டும். நாம் பேசுகிறேன், நீங்கள் கை தட்டுறீங்க, அதெல்லாம் கரெக்டு, அதில் நான் சந்தோஷம். ஆனால் இந்த கைத்தட்டல் மே மாதம் தலைவர் தளபதி முதலமைச்சர் ஆவறதுக்கு இந்த கைத்தட்டல் இருக்க வேண்டும். நாளைக்கு தலைவர் அவர்கள் வேலூர் மாவட்டத்திற்கு செல்கிறார். அடுத்த வாரம் 234 தொகுதிகளிலும் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தலைவர் அவருடைய அறிவுறுத்தலின்படி சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா இடத்துலையும் நம்ம செயல் வீரர் கூட்டம் போடுறோம். உண்மையாகவே முதல்ல பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் முதல்ல ராசியான ஒரு தொகுதி பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி. அந்த ராசியான அவர் சொன்னார், எனக்கு அந்த வாஸ்து மேலாம் நம்பிக்கை இல்லைன்னு.
எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்மளுடைய தொகுதி பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி ஒரு ராசியான தொகுதி. அழகாக எல்லாத்தையும் சொல்லிட்டு நல்ல பிள்ளை மாதிரி போய் உக்காந்துக்கினாரு. ஆகவே எல்லாருமே முன்னாடி வந்துட்டாங்க. பேட்டி கேட்கறதுக்கு அவர் பதில் சொல்லுவார். அவர் தான் அதெல்லாம் பதில் சொல்லணும். நாங்கள் கேஎஸ் அண்ணன் செங்கண்ணன்னுவார். அவங்க தான் மேடையில் இருக்கிறவங்க தான் பதில் சொல்லணும். நமக்கு இந்த பேட்டினாலே ஒரு அலர்ஜி. நான் பாட்டி இறங்கி இப்படி நான் போயிடுவேன். அதெல்லாம் அவங்க இருக்கிறாரு, எங்கள் அண்ணன்லாம் இருக்கிறாங்க, அவங்க அதெல்லாம் பேட்டிலாம் கொடுத்துருவாங்க. பாபு அண்ணனும் ரொம்ப திறமையாக பேசினார். எல்லாரும் அவங்களுக்கெல்லாம் அனுபவம் இருக்கிறது. முன்னாள் அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் இங்கே இருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அனுபவம் இருக்கிறது. அவங்களுடைய அனுபவத்தை எல்லாம் நாம் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று அவர்களிடம் நாம் கேட்டு நம்மளுடைய பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி தளபதியுடைய கோட்டையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெற்றி தலைவர் தளபதி, வெற்றி தலைவர் தளபதி, வெற்றி தலைவர் தளபதி. ஏழைகளின் சின்னம், தாய்மார்களின் சின்னம், தமிழர்களின் சின்னம், பெரம்பூரின் சின்னம். கொடிப்பாடலோடு நிகழ்வு நிறைவு பெறுகிறது. அதற்கு முன்பு நன்றியுரை வழங்குவதற்காக பாலா அவர்கள். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் தமிழக வெற்றி கழகம் வடசென்னை வடக்கு மாவட்ட பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி செயற்குழு கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்புரையாற்றிய மாநில நிர்வாகிகள், பகுதி நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், வட்ட நிர்வாகிகள், சார்பணி நிர்வாகிகள் மற்றும் ஊடக நண்பர்கள், காவல்துறை நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. இப்படிக்கு பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி. கொடிப்பாடல்.